ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இப்போது நாங்கள் பாடுகிற பாடல், துதி, ஸ்தோத்திரம், ஆண்டவரே உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கணுமா எண்டிக்குள்ளோம். ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் தீவிரமாய் கேட்டு ஆண்டவரே இன்னும் அதிகமாய் உமக்குள்ளே ஓங்கி வளர உதவி செய்யும். ஆண்டவரே, அதிகமான தெய்வ பயத்தோடு நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய மேஜைக்கு எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். தொடர்ந்து நீரை வழிநடத்தும். மீட்பிரச்சனமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாடல் எண் 84, துதிப்போம் அல்லேலூயா பாடி. அதில் 2வது அடியில் சொல்லப்பட்டிருக்கிறது போல், அஞ்சிடேனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும் அப்படின்றது. நமக்கு முதலாவது நமக்கு தேவன் பயப்படுற ஆவியை தராமல் நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்துருக்கிறார். 2வது நமக்கு இந்த சூழ்நிலையில் இந்த காலகட்டத்திலையும் இந்த நோய்கள் எத்தனையோ பரவி வந்தாலும் ஆனால் வாதை நம் கூடாரத்தை அணுகாது பாதுகாத்து கொண்டார். வெறும் வாதை இந்த கூடாரத்தை அணுகாதுன்னு மட்டும் நம்ம எடுத்து அந்த ப்ராமிஸ் மேலே நம்ம நிற்க முடியாது. ஆனால் ஏன்னா அந்த சங்கீதம் 91 10வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் அது போட்டிருக்கோம், வாதை கூடாரத்தை அணுகாதுன்ற பகுதி. ஆனால் அதுக்கு முந்தின வசனத்தில் என்ன இருக்குன்னா, நீ கர்த்தரை தஞ்சமாய் கொண்டிருந்தபடியால்ன்ற கான்டெக்ஸ்டில் தான் எழுதியிருக்கும். அவரை நம்ம தஞ்சமாக கொண்டிருக்கபடியினால தான் நம்ம வாதை கூடாரத்தை அணுகாது காத்திருந்தது. அது கர்த்தரை துதித்து அவர் நமக்கு அடைக்கலமாக இருந்தபடியால் அவரை நாம் அவர் அன்பை நினைத்து துதித்து ஆராதனை செய்யணும். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வவல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வவல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அஞ்சிடேனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். அஞ்சிடேனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திட ஜெயித்திடுவேன். பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திட ஜெயித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. தேவன் எந்த அடைக்கலமாமே,
பொல்லாப்பு வராதே. தேவன் எந்த அடைக்கலமாமே, ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. சர்வ வல்ல தேவன் தாபரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். சர்வ வல்ல தேவன் தாபரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூரர். பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூரர். ஒரு போதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒரு போதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. இரண்டாவதாக ஒரு புது பாடலை நாம் பாடுவோம். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அதுதான் நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கை, அதில் தான் அடங்கியிருக்கு. நம்ம காரியங்கள் சூழ்ந்து எல்லா கதவும் அடைக்கப்பட்டது போல் இருந்தாலும், நம்ம சுற்றி இருள் சூழ்ந்தது போல் இருந்தாலும் நமக்கு ஒரே போக்கு தான் இருக்குது. இயேசு ஒருவரை நம்புவது மட்டும்தான். அவர் நம்மளை கைப்பிடித்து இருளிலே சரியான பாதையில் நடத்துவார். அது ரெண்டாவது அடியிலையும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், இருளாக ஃபுல்லாக சூழ்ந்திருந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறு வாழ்வில்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாருமே இல்லை என்றாலும் என் இயேசு ஒருவரை நம்புவேன். இந்த பாடலை நாம் உணர்ந்து நாம் பாடுவோம். குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கை
பாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 ஆராதனையினுடைய ஒரு
ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட், ஒரு முக்கியமான பங்கிலே ஒன்று. அது என்னவென்று சொன்னால், வி ட்ரஸ்ட் இன் காட். தேவனிடத்திலே நாம் முழுமையாக நம்பியிருக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஜீவனில் தேவனாகிய கர்த்தராகிய இஸ்ரவேலின் தேவன், இந்த சர்வவல்ல அந்த தேவன் என்று சொல்வதற்கு ஏன் அந்த இஸ்ரவேல் என்று பெயர் வந்தது என்று சொன்னால், இஸ்ரவேல் அவன் இன்று முதல் கர்த்தரையே நம்பியிருந்தான். இஸ்ரவேல் யார் என்றால், அவன் ஜேக்கப், அவன் யாக்கோபு. அவன் யாக்கோபு என்ற சிறு பூச்சியாய் அவன் பின்னால் மாறுகிறான். ஹம்பல் ஹிம்செல்ஃப், தன்னை தாழ்த்துகிறான், தன் ஒன்றுமில்லை என்று உணர்கிறான். அவன் சிறு ஒரு பூச்சி, ஒரு வேர்ம், தமிழில் அதை, ஆங்கிலத்தில் அதை வேர்ம், புழு என்று எழுதியிருக்கிறது. ஹெல்ப்லெஸ், உதவியற்ற ஒரு புழு, முதுகெலும்பு இல்லாத ஒரு புழு. எதையும் நம்பி அவன் நிமிர்ந்து நிற்கையில் அதுபோன்ற ஒரு புழுவாய மாறின இடம்தான் அந்த யாப்போக்கு ஆற்றண்டையிலே ஆண்டவர் அவனை சந்தித்த அந்த வேளையிலே ஒண்டர்ஃபுல் திங் ஹேப்பன். ஆச்சரியமான ஒரு பகுதி மாறி நடந்தது. அவன் எப்படி அவரையே நம்புகிறவனை அவர் மாற்றினார். வேறு எதையும் நாங்கள் நம்பவில்லை என்று பாடிவிட்டோம். ஆனால் அவனும் ட்ரஸ்டட் மெனி திங். அவன் ஏராளமான, அவன் 2 பரிவாரங்கள் என்று எழுதியிருக்கிறது. அவனுடைய ஆஸ்திகள், அவனுடைய மனைவி, அவனுடைய வேலைக்காரர்கள், அவனுடைய ஒட்டகங்கள், ஆடு மாடுகள், சொத்துக்கள், பத்துக்கள் என்று பெரிய பரிவாரங்கள், 2 பரிவாரங்கள் என்று சொன்ன. ஒரு பரிவாரம் சுமார் அரை பர்லாங் மேல் போகும். 2 பரிவாரங்கள் என்று சொல்லும்போது சச் எ லாட் ஆஃப் ட்ரஸ்டிங். அவன் நம்பியிருந்த ஆஸ்தி ஒன்று இருந்தது. அன்றைக்கி அது எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டான். ஒன்று கூட இல்லாமல் அக்கறைப்படுத்தின பிறகுதான் காட் கம்ஸ், தேவன் வருகிறார். ஒரு மனுஷன் இது வரைக்கும் எதை நம்பி வாழ்கிறானோ அது வரைக்கும் கர்த்தர் அவனிடத்தில் வருவதில்லை. 2 எஜமான்களை வைத்து கொண்டு இருக்கிற ஒருவனை அவர் ஒரு நாளும் நேசிப்பதில்லை. நீ ஒருவரே எஜமான் என்று அந்த எண்ணம் வருகிற அந்த இடத்தில்தான் இந்த ட்ரஸ்டிங் பிகின்ஸ், அவரை நம்புவது ஆரம்பிக்கிறது. ஆகவே அப்படியெல்லாம் அவன் தன்னுடைய பரிவாரங்களை எல்லாம் அப்புறப்படுத்தி அவன் செய்தது போலவே அவன் செய்து முடித்தவுடன் காட் கேம், இஸ்ரவேலின் தேவன் வந்தார். இஸ்ரவேல் என்ற பெயர் பின்னால் வருகிறது. தேவனாகிய கர்த்தர் வந்தார். அவனுடைய தொடைச்சந்தை சுலுக்கினார். அவன் கண்டுபிடித்தான், கர்த்தரால் வரும் ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்தான். யூ பிளஸ் மீ என்று அவன் கேட்டான். அதையெல்லாம் அக்கறைப்படுத்தி விட்டேன். ஐ ஒன்ட் ட்ரஸ்ட் தேன் என்று அவன் அக்கறைப்படுத்தின பிறகு அவனை தொடைச்சந்தை சுலுக்கி அவன் ஒரு கோலை எடுத்துக்கொண்டு சாய்ந்து கொண்டு ட்ரஸ்டட் காட் அலோன், தேவனை நம்புகிற இடத்தில் தான் அவனை ஆசீர்வதித்தார். ஹிஸ் நேம் சேஞ்ச், அவன் பெயர் மாறி இஸ்ரவேல் என்ற பெயரை அவனுக்கு சூட்டினார். அதுபோல் நாமே உண்மையான இந்த இஸ்ரவேலர் என்று பிலிப்பிலே அவர் சொல்லுவார். we are the true circumcised people. உண்மையாகவே நாம் தான் அந்த விருத்த சேதனத்து மக்கள் என்று சொல்லுவார். we are also not born of that, அந்த tribes, அந்த கோத்திரத்திலிருந்து நாம் பிறக்கவில்லை. பட் we are the true Israel. இஸ்ரேல் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் we trust him alone. இட் இஸ் காமன் டு ஆல். எல்லோருக்கும் இப்பொழுது சுவிசேஷம் இருக்கிறபடினால் கனியாட்சிக்கு புறம்பாய் இந்த நம்மையும் அவர் கொண்டு வந்து மெய்டஸ் நம்மை எப்படி மாற்றிவிட்டார். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர், நான் உன்னுடைய கர்த்தர் என்று மாற்றிவிட்டார். அது ஏனென்றால் those who trust God alone. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, பாடுங்கள். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அதுபோன்ற ஒரு ஆராதனைக்கு உரியவில்லை. ட்ரஸ்ட் காட் அலோன் என்று சொல்லுவது அந்த ஆராதனையிலே ஒரு பங்கு. அவன் அங்கேயே அவனை ஆசீர்வதித்தான் என்று எழுதியிருக்கிறது. He blessed him. அவனை அத்தனையாக ஆசீர்வதித்தார். He meet God, தேவனை சந்திக்கிறான். from now on, இன்று முதற்கொண்டு I will trust you alone, உம்மை நம்புவேன் என்று அவன் கூறுகிறான். அதை ஏற்றுக்கொண்டான். தன் தொடை சேர்ந்து தொடுவதற்கு அவன் விட்டு கொடுத்தான். He was broken, அவன் நொறுங்குண்டான். He trusted God alone, தேவனை மாத்திரம் நம்பினான். God blessed him, தேவனை அவனை ஆசீர்வதித்தார். அதுபோல் தான் நாம்
கூடி வருகின்ற ஒரு சபையில் we send out everything. நான் நம்பியிருக்கிற அனைத்தையும் வெளியே தள்ள வேண்டும். I trust God alone. தேவனை மாத்திரமே நம்பியிருக்கிறேன் என்று அறிக்கை செய்ய வேண்டும். God will bless us. ஆராதனையிலே அது ஒரு முக்கியமான பங்கு. ஆகவே கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாம் செல்லும் பொழுது உள்ள முக்கியமான பங்கு என்னவென்று சொன்னால், அஃப்கோர்ஸ் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். அதை வார்த்தை அங்கே உண்டாகிறது. எதை காட்டிலும் தன்னுடைய வார்த்தையை பிரசவப்படுத்தி வைத்திருக்கிறார். His word is exalted. அந்த பிரசவப்பட்ட அந்த வார்த்தையை கேட்கிறோம். அண்ட் we are transformed. நாம் அருவமடைகிறோம். that is the next part. அது இரண்டாவது பகுதி. ஆனால் ஐ பிலீவ், நான் ஆழமாய் விசுவாசிப்பது என்னவென்று சொன்னால், வித்தவுட் தட் வர்ஷிப், அவரை சந்திக்கிற ஆராதனை இல்லாமல், ஐ ட்ரஸ்ட் காட் அலோன், தேவனை மாத்திரமே நான் நம்புகிறேன் என்று சொல்வதற்குரிய பங்கு இல்லை என்றால், வாட் இஸ் யூஸ் ஆஃப் ஹியரிங் ஒன்லி த காட்ஸ் வேர்ட், டெட் ட்ரை, வறட்சியாய் அந்த ஒரு பிரசங்கத்துக்கு நல்ல பிரசங்கம் என்று கேட்பதோ, இந்த பிரசங்கம் சரியில்லை என்று சொல்வதோ காமனாக இருக்கிற அந்த பங்காய் மாறிவிடும். பட் வி கோ டு காட், தேவனிடத்தில் போகிறோம். தேவன் அங்கே சபையில் வீற்றிருக்கிறார். we are going to worship him. அவரை ஆராதனை செய்ய போகிறோம் என்பது இருக்கிறதே. அல்லேலூயா. அப்படி ஒரு மகிழ்ச்சி அங்கே இருக்கிறது. நாம் இதற்கு நாம் சபைக்கு வர வேண்டும். நாட் ஜஸ்ட் ஹியர் ஒரு எழுந்து நின்று பிரசங்கிப்பதை கேட்பதற்கென்று அல்ல. தட்ஸ் ரைட். அது இருந்தாலும் the main part is, நாம் எங்கே போகிறோம்? we go to God, we go to the church to worship him. ஒரு ஆராதனை செய்கிறோம். இல்லை என்றால் நம்முடைய நாட்கள் வீணாகி போய்விடும். don't lose that spirit of worship. ஆகவே when we go to the church of God, temple, we must be very glad. மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரே காரணம், I was glad, very glad when they said to me, let us go to the house of the Lord என்று போகும்பொழுது, அந்த கிளாட்னஸ்க்கு காரணம், we are going to see God there. தேவன் அங்கே வருவார். 2 அல்லது 3 பேர் கூடி வருகின்ற இடத்துல நடு மையத்திலே வருவார். அண்ட் he is going to bless us. நம்மை ஆஸ்வதிப்பார். அண்ட் we will enjoy with him. அவரை நாம் அவருடைய பிரசன்ஸை உணர்ந்து அவரை அவையிலே நாம் ஆராதனை செய்வோம். எவ்ரிபடி, எல்லோரும் சேர்ந்து வர்ஷிப்பர்ஸ் என்றால் ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் விரும்புகிறார். எல்லோரும் ஆராதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஈவன் யுவர் சில்ட்ரன், உடைய பிள்ளைகள் கூட விளையாடுகிறதை போல் அங்கே இருந்து விடாமல், they must listen to God. உடைய பிள்ளைகளை பார்த்து கவனிங்கள் என்று சொல்ல வேண்டும். எழுந்து நிற்கிறீர்கள் சொல்ல வேண்டும். கண்களை மூடுங்கள் என்று சொல்ல வேண்டும். worship God, தேவனை ஆராதனை செய்ய என்று சொல்ல வேண்டும். ஜூடித் என்று அந்த பெண்ணினுடைய அந்த நாட்களிலே அவள் அந்த பிரதானாசிரியன் மரித்த பிறகு அவள் வருகிறாள். அங்கே நின்று முன்னால் நின்று நடத்தின பொழுது கால் ஃபார் த ஃபாஸ்டிங், ஒரு ஃபாஸ்டிங் அழைப்பு விடுக்கிறாள். எதிரி வருகிறான் அங்கே சூழ்ந்திருக்கிறார்கள். என்ன சொன்னால் தெரியுமா? bring all your children, பால் உண்ணுகின்ற குழந்தை முதற்கொண்டு வரட்டும், அந்த பிள்ளைகளை கிடத்துங்கள், உங்கள் பிள்ளைகளை கூட முகங்குப்புற விழ வையுங்கள், let us fast. பிள்ளைகளும் சேர்ந்து உபவாசிக்கட்டும் என்று சொல்வாளே, அதுபோல் we must be like that. ஒரு godly ஜெனரேஷனை உருவாக்க வேண்டும் என்றால் be careful about your children. stand up என்று சொல்ல வேண்டும். கண்களை மூடு என்று சொல்ல வேண்டும். sing என்று பாடுங்கள் என்று சொல்ல வேண்டும். we all should together. கர்த்தரை ஆராதிக்க செல்வதற்கு மக்களை அனுப்புங்கள் என்று ஆண்டவர் கேட்ட பொழுது, மோசே அங்கே போய் நின்று பார்வோனிடத்தில் கேட்ட பொழுது, ஆல் அவர் பீப்புள் அண்ட் சில்ட்ரன், பிள்ளைகளை அனுப்ப வேண்டும், ஆடு மாடுகளையும் அனுப்பிவிடும். we all belong to God. தேவனுக்குரியவர்கள், நாங்கள் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொன்னதை போல், that is the greatest joy in the church. அதை போல் ஒரு மகிழ்ச்சி சபையிலே வேறொன்றும் இல்லை. I go to God, go to the church to worship him. That part is missing today. இன்று அதை இழந்து போனார்கள். என்றால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர்கள் உலகத்தை நம்புகிறார்கள். இந்த சபைக்கு வந்த பிறகு நான் நம்புவேன் என்று சொன்னால் பிரயோஜனம் என்ன? அவளுடைய 6 நாட்களும் ஆராதிக்கிறவளை இருந்திருக்க வேண்டும். தென் த 7th day God is going to be with us. எங்களோடு நடுவே இருப்பான். ஆராதிக்கிறவர்களாய் 2 அல்லது 3 பேர் இருக்கிற மையத்தில் வருவாரே, அவரை நாம் துதிப்போம், ஆராதிப்போம், எங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவோம், எல்லாவையும் அவரை நேசிப்போம், அவர் எங்களை நேசிக்கிறார். வில் பி ஜாய்ஃபுல். நாங்கள் மகிழ்ச்சி உள்ள நேரமாக பயன்படுத்தி கொள்வோம். நம்ம எல்லோரும் எழுந்து நின்று அப்படி உணர்வோடு நாங்கள் கர்த்தரை சேர்ந்து ஆராதிப்போமா? பாடல் பாடும்பொழுது ஒருவர் எல்லோரும் சேர்ந்து பாடுவதை போல் ஒரு ஆராதனை யார் நடத்தினாலும் அன்று மிரியாம் அவள் எகிப்திலே அந்த செங்கடலை கடந்த பொழுது ஆராதனை நடத்தினாள். டிம்பரலை வைத்து அவள் அந்த ஜாலரை வைத்து அடித்து கொண்டு கர்த்தர் பெரியவர் என்பதை அவள் மகிழ்ந்து அவள் பாடி நடத்தி சென்றாள்.
எல்லோரும் இஸ்ரவேலர்கள் 6,00,000 புருஷர்களும் பாடினார்கள். எல்லோரும் சேர்ந்து அந்த அவள் பாட, பக்கத்தில் பாட, அடுத்து பாட, எல்லோரும் சேர்ந்து அலைகளை போல் பாடி பாடி அந்த ஆராதனை ஒரு பெண் மிரியம் நடத்தி வைத்தாள். அதுபோன்று நாம் கர்த்தரை தொழுது கொண்டு அந்த தொழுகையை நடத்துகின்றவர்கள் யாராயிருந்தாலும் ஃபாலோ தேன், அதை நாம் பின்பற்றி கோஆப்ரேட் பண்ணி ஒரே ஆவியோடும் ஒரே மனதோடும் கர்த்தரை ஆராதனை செய்ய கடவுள். I was glad, very glad, when they said to me, let us go to the house of the Lord today. There is singing, there is dancing, there is victory in the house of the Lord today. I was glad, very glad, when they said to me, let us go to the house of the Lord today. There is singing, there is dancing, there is victory in the house of the Lord today. எல்லோரும் பார்த்து அதை பாடி நாம் மகிழ்ந்து அவரை சேர்ந்து ஆராதிக்க கடவும். கர்த்தராலயமே செல்வோம் யாவருமே என்ற போது மிக மிக மகிழ்ச்சி கொண்டேன். கீதமும் நடனமும் ஜெயமும் அங்கே உண்டே கர்த்தராலயத்தில் இன்றே. எல்லாம் சேர்ந்து கர்த்தராலயமே செல்வோம் யாவருமே என்ற போது மிக மிக மகிழ்ச்சி கொண்டேன். கீதமும் நடனமும் ஜெயமும் அங்கே உண்டே கர்த்தராலயத்தில் இன்றே. கீதமும் நடனமும் ஜெயமும் அங்கே உண்டே கர்த்தராலயத்தில் இன்றே. Hallelujah, we praise you, we glorify you God, we worship you Lord. மை ஆராதனை செய்கிறோம். Hallelujah, 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 we praise you, we glorify your name O God, we worship you Jesus, we worship you Lord. You are our O God, the central part of worship. You are great O Father. நீர் மகா பெரியவர். அல்லேலூயா. நீர் மகாராஜாவாய் மத்திலே வீற்றிருக்கிறவர். அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா. We praise you O God, Jesus Jesus. அல்லேலூ. We praise you, we glorify you. உதான வீரவார தந்திதார பிரபு பிரபுதந்தி தூர பிரபுநாத பிரதியினார ஓ பதான த்ரபூதந்தி தீரபூர பத்தனதார விததந்தி தீதோர தந்ததார பிரபு 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 பிரபுநாத தீர பிரபு. We worship you Lord in spirit O Lord. ஆவியிலே உம்மை தொழுது கொள்கிறோம். அல்லேலூயா. ஆவியிலே உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. We mingle with you Lord. உம்மோடு ஒருமைப்பட்டு அல்லேலூயா சேர்ந்து ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. பாதம் பணிந்து ஆராதனை செய்கிறோம். அன்பு கூர்ந்து ஆராதனை செய்கிறோம். அல்லேலூ அல்லேலூயா. God our Lord our Jesus 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 Jesus. We worship you Lord our God. அல்லேலூ அல்லேலூயா. உதனந்தீரார பிரபு உததித தந்து தூர பிரபு பிரபு தந்திது தூரதான இது தந்துதாத ததியுத்ரதான தீதான பிரபுநார ஐதாத உதா பிரதீரத்ருது ஓ பிரபு பிரபு பிரபு. அல்லேலூயா. We glorify you Lord, we worship you Lord. We stand in your presence O God. உம்முடைய சமூகத்தில் வந்து ஆராதனை செய்கிறோம். உம் பாதம் தொட்டு ஆராதனை செய்கிறோம். மலர் தூவி ஆண்டவரே நறுமணமான ஆண்டவரே தைலம் பூசி ஆராதனை செய்கிறோம். We love you Lord, we Jesus Jesus உம்மை நேசிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. Thank you Jesus. நாம் சேவிக்கும் தேவன் வல்லமை உள்ளவர். வானம் பூமி வாழ்த்தும் சேராவின்கள் போற்றும் வல்லமை உள்ளவர். நாம் சேவிக்கும் தேவன் இயேசு கிறிஸ்துவானவர். வானம் பூமி வாழ்த்தும் சேராவின்கள் போற்றும் இயேசு கிறிஸ்துவானவர்.
எல்லோரும் சேர்ந்து நாம் சேவிக்கும் தேவன் இயேசு கிறிஸ்துவானவர், வானம் பூமி வாழ்த்தும் சேராவின்கள் போற்றும் இயேசு கிறிஸ்துவானவர். What a mighty God we serve, what a mighty God we serve. Angels bow before him, heaven and earth adore him. What a mighty God we serve. Jesus is the Lord we serve, Jesus is the Lord we serve. Angels bow before him, heaven and earth adore him. Jesus is the Lord we serve. நாம் சேவிக்கும் தேவன் எல்லாம் சேர்ந்து வல்லமை உள்ளவன், வானம் பூமி வாழ்த்தும் சேராவின்கள் போற்றும் வல்லமை உள்ளவன். அப்படி அவரை செய்து ஆராதனை செய்து அவரை துதித்து அவரை போற்றி மகிழ்ந்து நாங்கள் சேவிக்கும் தேவனே என்று போற்றி மகிழ்ந்து அவரை துதிக்க கிடவும். Hallelujah, hallelujah Jesus, we praise you, we praise you, we thank you Jesus, thank you Lord, thank you Father. எல்லோரும் அவரை துதித்தவரை ஸ்தோத்திரித்து hallelujah, 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 we worship you Lord, praise you, we praise you Lord, hallelujah, hallelujah Jesus, hallelujah, hallelujah Jesus, thank you Lord, thank you Jesus. Sing hallelujah to the Lord, sing hallelujah to the Lord, sing hallelujah, sing hallelujah, sing hallelujah to the Lord. Sing hallelujah to the Lord, sing hallelujah to the Lord, sing hallelujah, sing hallelujah, sing hallelujah to the Lord. துதி அல்லேலூயா பாடுவோம், எல்லோரும் சேர்ந்து துதி அல்லேலூயா பாடுவோம், துதி அல்லேலூயா, துதி அல்லேலூயா, துதி அல்லேலூயா பாடுவோம், துதி அல்லேலூயா பாடுவோம், துதி அல்லேலூயா பாடுவோம், துதி அல்லேலூயா, துதி அல்லேலூயா, துதி அல்லேலூயா பாடுவோம். Hallelujah Jesus, we worship you Lord, we praise you O God our Jesus, we துதிக்கிறோம். Hallelujah. ஊரவானவன் இதான விதானவ உத இதந்தது இது உதானபத்திரந்த இதா ஓ உதானவ இது உரப்பிரதான சிதானதி. Hallelujah Jesus, we worship you O Lord, we praise you and glorify your name O Lord, we humble and worship O Lord, we humble ourselves and worship you Jesus, Jesus, Jesus. Hallelujah, hallelujah, praise you O Lord. கண்களை திறந்திடும் இயேசுவை காணனும், அவர் அண்டை நெருங்கி எம்மன்பை ஊற்றனும், செவிகளை திறந்திடும் அவர் வார்த்தை கேட்கணும், கண்களை திறந்திடும் இயேசுவை காணனும், கண்களை திறந்திடும் இயேசுவை காணனும். பிதாவே, நான் கூடி வரும்போதெல்லாம் எங்கள் மத்தியிலே இருப்பேன் என்று வாக்குரைத்தவரே, மெய்யாவே உடைய பிரசனம் எங்களோடு இருக்கிறபடியால் உயிரியாத தேவன், உயிரியாத எங்கள் அருமையாண்டவர் இயேசு எங்கள் மத்தியில் இருக்கிறீரே. நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி ஆண்டவரே. எனக்கு இதயபூர்வமான துதியையும் ஸ்தோத்திரத்தையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டீரே. அல்லேலூயா. எஸ் அ கிரேட் ஜாய் ஓ லார்ட். அதுவே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. கர்த்தர் ஆலயம் போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது உள்ள மகிழ்ச்சியை என் உள்ளத்திலே தந்தீரே. அல்லேலூயா. தாவீது கொண்ட அதே மகிழ்ச்சியை
அந்த ஆராதனை மகிழ்ச்சியை உள்ளத்திலே தந்திரே. உண்மை சந்திக்கிறோமே, உண்மை போற்றுகிறோமே, புகழ்கிறோமே, சேர்ந்து உண்மை தொழுது ஆராதனை செய்கிறோமே. ஹல்லேலூயாம், ஹல்லேலூயாம். உடைய திருச்சபையை ஆசீர்வதித்து நாங்கள் சிறியவராக இருந்தாலும் எங்கள் மத்தியிலே எங்களை தள்ளாத தேவன், எங்களை ஆதரிக்கிற தேவன். ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லை என்று எண்ணுகின்ற நேரத்திலையும் எங்களை ஆண்டு தள்ளிவிடாது எங்களை சேர்த்து கொண்டவரே, எங்களை கட்டி அணைத்து எங்களை கட்டுகிற தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை விட்டு விலகாத உடைய சமூகத்திற்காக ஸ்தோத்திரம், உடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம், எங்களை ஆதரிக்கிற வல்லமையிலும் உடைய கரத்திற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி இயேசுவே. உம்மை மனதார ஆண்டவரை தொழுது கொண்டு உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம். நாமத்தை சபையிலே இன்னும் அதிகமாய் மையப்படுத்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. சுருக்கமாய் 2-3 சகோதரிகள், 2-3 சகோதரர்கள் குயிக்காய் வேகமாய் அவரை ஆராதனை செய்ய கிடவும். பரலோக பிதாவே, இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிற நம்முடைய சமூகத்திற்காக நன்றி. தொடர்ந்து எங்களை ஆஸ்வதிப்பிறாங்க. நம்முடைய திருவார்த்தை பரத்திலிருந்து தந்து இந்த வார்த்தையினால் எங்கள் யாவரையும் ஒன்று கட்டுகிறாங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம் தயவுசெய்து உட்காருவோம். இன்று நாம் கர்த்தருடைய மேஜைக்கு முன்பாக கடந்து வந்திருக்கிறோம். அவருடைய மேஜைக்கு முன்பாக வருவதென்று சொல்வது பிஃபோர் இஸ் பாடி, அவருடைய சரீரத்திற்கு முன்பாக கூடி வருகிறோம். அப்படித்தான் அவர் சொன்னார். எப்பொழுதுமே பஸ்காவை அவரும் ஆசிரித்தார். அப்பொழுதெல்லாம் அவர் அதை பஸ்காவுடைய அப்பம் என்று தான் சொன்னார். ஆனால் இப்பொழுதோ இந்த லாஸ்ட் சப்பு, அந்த தான் பூமி விட்டு போகிற அந்த சீசலோடு சேர்ந்திருந்த கடைசி ராப்போஜனத்தில் he said, this is my body. அந்த அப்பத்தை எடுத்து இது என்னுடைய சரீரம் என்று சொன்னார். ஆகவே தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது மிக முக்கியமான ஒரு பகுதி. அது ஏனென்றால் கொலோசில் வாசிக்கிறோம், இன் இஸ் பாடி, அவருடைய சரீரத்தில் த ஃபுல்னஸ் ஆஃப் காட், தேவனுடைய பரிபூர்ணமும் இருந்தது என்று வாசிக்கிறோம். இன் இஸ் பாடி, அவருடைய சரீரத்தில் த ஃபுல்னஸ் ஆஃப் காட். ஆகவே when you meditate upon that, அதை நினைவு கூறுகிறதை வைத்து அவரை நாம் நினைவு கூறுகிறதை போன்ற அந்த நிகழ்ச்சியிலே we will be receiving the fullness of God, தேவனுடைய அந்த பரிபூர்ணத்தை பெற்றுவிடுவோம். நாட் ஒன் டே, ஒரே நாளில் அல்ல. when we are as a family, ஒரே குடும்பமாய் உண்மையுள்ளவர்களாய் நாம் மனம் திரும்பி இருந்திருக்க வேண்டும். நாம் மனம் திரும்பி பழைய மனிதனை அடக்கம் செய்திருக்க வேண்டும். and then we should fill with the Holy Spirit, the new risen man. மரணத்திலிருந்து எழுந்த அந்த ஞானஸ்நானத்திலிருந்து எழுந்து வந்தவன் புதிதான மனிதனாய் வாழ்வதற்கு he need power, வல்லமை வேண்டும். he cannot live by his own. அவன் சொந்தமாக வாழ இயலாது. எஸ், ஒன்று எப்படி அவன் ஞானஸ்நானம் எடுத்து விட்டால் போதும் என்று எண்ணுகிறவள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் பலமுறை அவர்களை அந்த நாட்களில் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று பின்னாலே என் பின்னாலே வருவார்கள். நான் இதெல்லாம் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், இதெல்லாம் ஒப்புரவாக வேண்டும், இதெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுவேன். அவர்கள் எல்லாம் செய்துவிட்டோம், சீக்கிரமாக ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று வருவார்கள். ஞானஸ்நானம் எடுத்த பிறகு they won't go after God. தேவனிடத்தில் போய் ஞானஸ்நானம் மனுஷன் கொடுப்பான். பரிசுத்த ஆவி only God has to give, தேவன் தான் தருவார். கிரைஸ்ட் என்று சொன்னால் அபிஷேகநாதர் என்ற அர்த்தம். he only baptize. யோவான் ஸ்நானகன் சொன்னான், I baptize you in the water. தண்ணீரில் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின்னால் இது க்ளோஸ் பை நெருங்கி நிற்கிறார், பின்னாலே தான் நிற்கிறார். ஹீஸ் கிரைஸ்ட், அவர் கிறிஸ்து. அவர் உங்களை ஆவினாலும் ஆவினாலும் அக்னினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொன்னபொழுது அந்த நாட்களில் எவ்ரிபடி எல்லோருமே சேர்ந்து அந்த அபிஷேகத்தை பெற அவரிடத்தில் கூடி வந்தார்கள். ஆனால் இந்த நாட்களிலோ தண்ணி ஞானஸ்நானம் எடுத்து விட்டால் பரலோகத்திற்கே போய்விடலாமோ என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். வித்தவுட் லிவிங் ஏ ஹோலி லைஃப், பரிசுத்த வாழ்க்கையை நீங்கள் வாழாமல், பீயிங் ஃபில்ட் வித் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்று வாழாமல், இந்த ஓல்டு மேன் வில் கம் அகெயின் வித் யூ. பழைய மனிதன் உங்களிடத்தில் வருவான். யுவர் லைஃப் cannot be well pleasing to God. தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை ஒருபோதும் அமையாது. வேதாளம் திரும்ப அவனை விக்கிரமாதித்தனை அவனை தொத்தி கொண்டது. அவன் அதை போய் மரத்திலிருந்து எடுத்து வந்து தொழில் போட்டுக்கொண்டே போவான். அதுபோலும் பழைய வாழ்க்கையை தான் வாழ்வார்கள். The filling of the Holy Spirit is daily.
தினசரி. தண்ணீர் ஞானஸ்நானம் என்று சொல்வது ஒரே ஞானஸ்நானம், ஒரே ஞானஸ்நானத்தில் முடிந்துவிடும். பட் த ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் டெய்லி. ஒரு நாளில் இஸ் பிகின்ஸ். அபிஷேகத்திலே அவர் அபிஷேகத்தை அதை ஆரம்பிக்கிறார். பின்பு அவர் தொடர்ந்து அந்த அபிஷேகத்தில் நிறைந்து நிறைந்து அவர் தந்த பிறகு காத்திருக்க வேண்டியதில்லை. எவ்ரிடே ஐ ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த வேண்டும் நான் பெற்றுக்கொண்டு ஐ லிவ் எ ஹோலி லைஃப். பரிசுத்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆஸ் எ டிசைபிள் ஆஃப் ஜீசஸ், இயேசுனுடைய சீசனாய் அவரையே நான் பின்பற்ற வேண்டும். இந்த வேர்ல்டு புல்ஸ், இந்த உலகம் என்னை ஈர்க்கிறது. மை பேரண்ட்ஸ் சம்டைம் புல்ஸ் இந்த ராங் வே, தப்பான வழியில் இருக்கிறார்கள். அங்கே என்னுடைய பிள்ளைகள் கூட தப்பான வழியிலே மனைவி இழுப்பாள், பிள்ளைகள் இழுப்பார்கள். சகோதரன் தப்பான வழியில் இழுப்பான். ஒரு சகோதரியோடு அவள் இழுப்பாள். த புல் இஸ் தேர். அந்த புல்லிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னாள். ஐ ஷுட் பி ஹோல் ஹார்ட்டட் டிசைபிள் ஆஃப் ஜீசஸ். இயேசுனுடைய முழுவிதமான சீசனாய் மாறி இந்த அறிக்கையை செய்ய வேண்டும். இயேசு சொன்ன அறிக்கை. அவரை பின்பற்றிட நான் என் தகப்பனையும் என் தாயையும் என்னுடைய மனைவியும் என் பிள்ளைகளையும் சகோதரனையும் டினைதம் வெறுத்து விட்டேன் என்று சொன்னால் ஒரு சண்டை போடுறேன் என்று அல்ல. சுவிசேஷமே அன்புதான். பட் டு ஃபாலோ ஜீசஸ், இயேசுவை பின்பற்றுவதற்கு தடையாய் அவர் வருவார் என்றால், மை டியர் ஒய்ஃப், மை டியர் ஃபாதர், மதர், ஐ எம் சாரி, ப்ளீஸ் லீவ் மீ, என்னை தனியாக விட்டு விடுங்கள். ஐ வாண்ட் டு ஃபாலோ ஜீசஸ். நான் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று கூற வேண்டும். ஹீ இஸ் த டிசைபிள் ஆஃப் ஜீசஸ். உலகத்தில் எந்த முகாந்திரத்தையும் காரணங்களை வைத்து ஹி வில் நாட் டிபெண்ட் ஆன், பிரிந்து போக மாட்டான். நான் என்ன செய்வேன், என்னுடைய தாய் அழுதால், என் மனைவி காலை பிடித்து கொண்டால், ஆகவே ஐ டிட் நாட் டூ த வில், உங்களுடைய சித்தம் நான் செய்ய முடியவில்லை என்று சொல்ல இயலாது. நான் என்ன செய்வேன், புயல் வீசுகிறது, ஆகவே இந்த சூழ்நிலை சிக்கிக்கொண்டேன் என்று சொல்ல இயலாது. நான் என்ன செய்வேன், இப்படி ஒரு சூழ்நிலை வரும் என்று நான் அறியவே இல்லை, அந்த சூழ்நிலை வந்துவிட்டதே என்றவன் அவன் கூறிய சூழ்நிலைக்கு அவன் பலியாக மாட்டான். ஒரு நாளும் சூழ்நிலைக்கு பலியாக மாட்டான். சூழ்நிலைக்கு பலியாகாத கிறிஸ்தவன் தான் மெய்யான கிறிஸ்தவன். அவன்தான் அந்த அறிக்கை செய்வான். அவருடைய அன்பை விட்டு பிரிப்பது யார்? அது பஞ்சமோ பசியோ நாசமோ சுமப்பட்டயமோ எனிதிங் என்ன வந்தாலும், நத்திங் குட் செப்பரேட் மீ. தூதனை வந்தாலும் பிரிக்க முடியாது என்று சொல்லும் பொழுது, பூமியில் உள்ள ஒரு தாய் தந்தை, ஒரு சகோதரன் சகோதரி மாத்திரம் தூதர்களே ஆனாலும் ஒரு ஏஞ்சல் வந்து நின்று ஐ டெல் யூ டூ தேட் என்று சொன்னால், வெதர் ஜீசஸ் டோல் தேட், ஏசு அப்படி சொன்னாரோ? நோ, ஐ டெல் யூ, நான் சொல்கிறேன் செய் என்று சொன்னால், ஐ எம் ஸோ சாரி ஏஞ்சல், யூ கேன் பி ஏஞ்சல், பீப்புள் அடோர் யூ, உன்னை புகழலாம், சச் எ மைட்டி மேன் என்று உன்னை புகழலாம், போற்றலாம். அவன் உருகிய பட்டயத்தை கண்டு இப்படிலாம் வசனத்தை பேசுகிறான் என்று அவன் சொல்லிக் கொள்ளலாம். பிசாசு கூட தான் சில சமயம் வசனத்தை பேசி கொண்டு தெரியும். ஆகையினால் நான் என்ன செய்ய முடியும்? தூதனே வணக்கம், உனக்கு நான் நன்றி உள்ளவனாய் நான் வணக்கம் செலுத்துகிறேன். என்னை கார்டியன் ஏஞ்சலாக இருந்து பாதுகாத்ததற்கு நன்றி. பட் ஐ வில் நாட் வொர்ஷிப் யூ, உன்னை நான் ஆராதனை செய்ய மாட்டேன், நீ சொல்வதை நான் கேட்க மாட்டேன். எனக்கு பணிந்து இதை செய்து என்று சொல்கிறாயே, செய்ய முடியுமா என்னால்? ஐ கேன் நாட் டூ தேட். ஆகவே தூதனையே நாம் சொல்லும் பொழுது யாரை நாம் சொல்ல இயலாது. ஹீ இஸ் எ டிசைபிள். அவன் தான் சீசன். யூ ஷுட் பி தி டிசைபிள் ஆஃப் ஜீசஸ். இயேசுனுடைய சீசன் இருக்க வேண்டும். டு த டிசைபிள், சீசர்களுக்கு தான் தன்னுடைய மேஜையை தருகிறார். தன் மேஜையை தந்து ஹி ட்ரஸ்ட் தம், அவர்கள் நம்புகிறார். அவர்கள் உடன்படிக்கையை மீறாதவர்கள் என்று நம்புகிறார். அவர்கள் இந்த அப்பத்தில் புசித்துவிட்டு கிறிஸ்துவனுடைய சரீரத்திற்கோ சரீரமான சபைக்கு குதிகாலை தூக்க மாட்டார்கள் என்று அவர் நம்புகிறார். தட் டே அந்த அப்பம் என்று சொல்கின்ற அந்த நேரத்தில் யூதாஸ் காரியத்தை அங்கே இல்லை. கொஞ்சம் துணிக்கையை தொட்டு கொடுத்து, ரொட்டியை தொட்டு கொடுத்து அவனுடைய கையிலே கொடுத்து விட்டு, இப்படி நம்ம வாயிலை போட்டுக்கொண்டு நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாக செய்ய என்று அனுப்பி வைத்து விட்டார். டு த டிசைபிள் ஹி லவ் தம், அவர் நான் நேசிக்கிறார். ஹி ட்ரஸ்ட் தம், நம்புகிறார். தே வில் ஸ்டாண்ட் ஃபார் காட், தேவனுக்காக நிற்பார்கள். மரணமே நேர்ந்தாலும் அவருடைய அன்பை விட்டு விலக மாட்டார்கள். ஹோல் ஹார்ட்டட் டிசைபிள் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் சீசலாக நிற்பார்கள். அவர்கள் பந்தம் பாசம் என்னுடைய சகோதரன் என்னுடைய நண்பர்கள் என்று அவர் வழி தப்பி போக மாட்டார்கள் என்று அவர்கள் அழைத்து, திஸ் இஸ் மை பாடி ஐ கிவன் டு யூ, உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொல்வார். தட் இஸ் த
ரியல் சர்ச் க்ரோ இன் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்தனுடைய சரீரத்திலே வளருகின்ற மெய்யான சபை என்பது அதுதான். ஆகவே when you come to his table, அவருடைய மேஜைக்கு நீ வரும்பொழுது தன்னைத்தானே அவன் நிதானித்தறிய கடவன் என்று சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு பங்கு என்னவென்றால், he broke the bread, அந்த அப்பத்தை சீசர்களுக்கு தான் பிட்டான். அமை டிசைபிள், நானுடைய சீசன் தானா? எனக்கு 2 எஜமான்களை வைத்திருக்கிறேனா? ஆற்றில் ஒரு கால் சோற்றிலே ஒரு கால் என்று சொல்வதை போல் உலகம் வேண்டும் சபையும் வேண்டும் என்று நான் இருக்கிறேனா? சபையை ஒரு பேருக்கு வைத்துக்கொள்வோம். மனசாட்சியை தலைவலி வந்தால் சிலர் தைலம் போடுவதை போல் மனசாட்சி கொஞ்சம் அந்த வழியை கொஞ்சம் போக்கிக் கொள்வோம். அண்ட் வீல் கோ டு தி வேர்ல்ட். மீதி நேரமெல்லாம் உலகத்திற்காக வாழுவோம். அது உலகம் அன்பை காட்டினாலும் சரிதான், தாய் தந்தை அன்பு என்னை இழுத்தாலும் சரிதான், நண்பர்கள் அன்பு என்னை இழுத்தாலும் சரி, போகிற போக்கிலே நாம் போவோம், அவர்களையும் பிரியப்படுத்துவோம். நாட் த ஒன் கோல், ஒரே எஜமான் என்று தேவனை பிரியப்படுத்துகின்ற வாழ்க்கை வாழாது இருக்கிறவர்கள் இவ்வளோ முறை இது போன்ற வார்த்தையை சொன்னாலுமே கூட they loved the world, உலகத்தை நேசித்தார்கள். they wanted to come to the church, சபைக்கு வந்தார்கள். they broke bread, தங்களை நிதானித்து அறியாமலே அப்பம் விட்டார்கள். they are not the disciple, சீசல் அல்ல. அவருடைய மனதிலே மானிடர்கள் இருக்கிறார்கள். அவருடைய மனதிலே இயேசுதான் முழுமையே இல்லை. நம்புவேன் இயேசு ஒருவரை என்று சொல்வதை போல் இருப்பதில்லை. அவருடைய நம்பிக்கை பல்வேறு ரூபத்திலே பல்வேறு விதத்திலே எங்கெங்கேயோ தன் நம்பிக்கை நங்கூரம் போட்டு வைத்திருப்பார். இட்ஸ் வெரி பேட் திங். மோசமான ஒரு செயல். ஜீசஸ் பிரேக் ஹிஸ் பிரெட், பிரேக் ஹிஸ் பாடி, தன்னுடைய சரீரத்தை விட்டு கொடுப்பதெல்லாம் ஒன்லி டு த டிசைபிள், சீசர்களுக்கு தான் தருவார். ஆகவே உங்களை நிதானித்து அறிந்து அவையே டிசைபிள் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் சீசனா என்பதை சோதித்து பார்த்து நிதானித்து அறிந்து இந்த அப்பத்திலும் ரசத்திலும் அவருடைய மேஜையிலே பங்கு பெற கடவுவோம். பிரதானமான ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், அந்த அவருடைய மேஜைக்கு நீங்கள் வரும்பொழுது அறிய வேண்டிய சத்தியம் என்னவென்றால், அந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்டு அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இதைத்தான் அவர் சொல்கிறார், நான் கர்த்தரிடத்திலிருந்து அதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுவார். இது உங்களுக்காக பிடிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகவே பவுல் எதை அவர் பெற்றுக்கொண்டார்? பெரிய ஒரு டாக்டரின், ஒரு பெரிய உபதேசத்தை என்றெல்லாம் இல்லை. அதெல்லாம் டாக்டரினை நிறைய பிலிப்பிலே பேசியிருக்கிறான், தீமோத்தேயிலே பேசியிருக்கிறான், ரோமரிலே பேசியிருக்கிறான், தெசலோனிக்கேயிலே நிறைய பேசியிருக்கிறான். அப்படி எழுதின நிருபங்கள் முழுவதும் இப்ரான் த அப்போஸ்தல் டாக்டரின், அப்போஸ்தல உபதேசம் என்று வைத்திருக்கிறார். சிலர் அப்போஸ்தல உபதேசத்தை விட மேலான உபதேசம் நான் கண்டேன் என்று கூட சிலர் சொல்வார்கள். ஐ டோன்ட் திங்க் ஸோ. நான் அப்படி நான் எண்ணுவதில்லை. ஹம்பிள், நம் தாழ்மையாக இருக்க வேண்டும், நாம் இன்னாரென்று அறிந்திருந்திருக்க வேண்டும், நம்மை மிஞ்சி எண்ணிவிடக்கூடாது. ஆகவே he brought something. ஒன்றை அவர் சொல்லும் பொழுது பே அட்டென்ஷன், அதை கவனிக்க வேண்டும். என்ன அவர் சொல்கிறார்? நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். எதை அவர் பெற்றுக்கொண்டார் என்று தெரியுமா? he received the Lord himself. கர்த்தரையே அவர் பெற்றுக்கொண்டார். இது கொஞ்சம் துணிக்கை என்று அவருடைய சரீரத்தில் ஒரு பங்கு என்று இல்லை. I have received the Lord himself. நான் பெற்றதை போலவே நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். தன்னை பின்பற்றி வந்து திரளான கூட்டத்தை அவர் பார்த்து, இந்த வயிற்று போஜனத்திற்காக பின்பற்றாதீர்கள். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். இதற்காக நீ என்னை பின்பற்ற வேண்டும். திஸ் கைண்ட் ஆஃப் கிறிஸ்டியன் போஜனத்துக்காக, இந்த மண்ணுக்குரிய வாழ்க்கைக்காக மிஞ்சி போனால் நீ 70 வருடம் 80 வருடம் 90 வருடம் ஏன் 100 வருடம் கூட வாழ்ந்து விட்டு போகலாம். தட்ஸ் ஓகே. ஆனால் இதற்காகவே நீ வாழ வேண்டும். நீ வாழ வேண்டும் என்றால் அவர் சொன்னார், யூ ஷுட் ஹேவ் காட், தேவன் வேண்டும். அவர் சொன்னார், என்னுடைய மெய்யான போஜனத்தை தருகிறேன், அது என் சரீரம் என்றார். புசிங்கள் என்று சொன்னார். மெய்யான பானம் தருகிறேன், அது உங்களுக்கு தாகம் அடையாது என்று அந்த யோவான் 6 சொன்னார். இந்த பானத்தை நீங்கள் பருகும் பொழுது உங்களுக்கு தாகம் வருவதில்லை என்று சொன்னார். எதை அவர் குறிப்பிட்டவர் சொன்னார்? தேர் கேன் பி சம்திங், நிறைய காரியங்களால் கொஞ்சம் அடங்கியிருக்கிறது என்று சொன்னால், த மேஜர் பார்ட்
முக்கியமான பகுதி என்னவென்று சொன்னால், ஹேவ் மை செல், என்னையே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். போஜனம் அது அழிந்து போய்விடும். போஜனத்தை வயிறேற்கும் வயிறுக்கு போஜனமேற்கும் இரண்டும் அழிந்து போய்விடும். ஆனால் இஃப் ஹேவ் மீ, என்னை பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால், யூ வில் நெவர் பெரிஷ், ஒரு நாளும் அழிந்து போக மாட்டீர்கள். அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் யூ கேன் லீவ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய சமூகத்திலே நிலைத்து நின்று நீங்கள் வாழ்ந்துவிட முடியும். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்ன இந்த சில புரஜாதி மக்கள் திதி என்று ஒன்று வைத்திருப்பார்கள். தன்னுடைய தாத்தா இறந்து விட்டால், தன்னுடைய அண்ணன் இறந்து விட்டால், தன்னுடைய தங்கச்சி இறந்து விட்டால், அவளுக்கு பிரியமானது எல்லாம் அந்த நாளிலே அவளை நினைவு கூர்ந்து அவளுக்கு பிரியமானது எல்லாம் வாங்கி கொடுத்து, அண்ணன் சாராயம் குடித்தால் சாராயம் கூட கொஞ்சம் வாங்கி கொடுத்து, அதில் அந்த அந்த படத்துக்கு முன்பாக வைத்து, சிகரெட் குடித்தால் சிகரெட்டை ஒரு டப்பாயை வாங்கி வைத்து நினைவு கூறுவார்களாம். அப்படியெல்லாம் நினைவு கூர்ந்து என்று சொல்லி திதியை போலவா ஆண்டவர் சொன்னார். என் குடியுறும்பெல்லாம் எனக்கு திதி கொண்டாடுங்கள் என்று அவர் சொன்னார். இன்னொன்று நாட் திதி, அதை நினைவுறு என்ற அந்த அது அல்ல. நீங்கள் கீழே உள்ள வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? 26ஆம் வசனத்தில், நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் உண்ணும் போதெல்லாம் என்று ஒன்றை குறிப்பிடுகிறார். பானம் உண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தையும் தெரிவிக்கிறீர்கள். தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். மரணம் என்று சொல்வது, மரணத்திற்குள் போனால்தான் ஜீவன். இந்த உலகம் அறியாத ஒரு புதுமை என்னவென்றால், we die but live in Jesus. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். we die, we live with Jesus. இயேசுவோடு கூட வாழ்கின்ற அந்த வாழ்க்கை. வித்தவுட் டை வித் ஹிம், தீமோத்தேயுவிலே அவர் சொல்வதை போல் 2 தீமோத்தேயுவிலே இதை வாசிக்கிறோம். அவரோடு மரித்தால் அவரோடு பிழைத்திருப்போம். we will live with him. அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகை செய்வோம். who knows that? இந்த சீக்கிரட்டை யார் அறிவார்? only the Holy Spirit has to reveal them. அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி தந்திருக்க வேண்டும். I must die with him so that I may live with him. அவரோடு வாழ வேண்டும். he died for the world. உலகத்திற்கு மரித்தார். I die, therefore I live with him. he died for the flesh. மாம்சத்திற்கும் ஆசை இச்சைகளுக்கும் மரித்தார். I also die, I live with him. he died for the self. தன்னைத்தானே வெறுத்து என்று சொல்கின்ற டை டு செல்ஃப், சுயத்திற்கு மரித்தார். அவரை பின்பற்றி க்ளோஸ் பை நெருங்கி நின்று அவரோடு சேர்ந்து நான் வாழுகிறேன். ஹல்லேலூயா. ஐ லிவ் வித் ஹிம். டெத் டெத் டெத், லைஃப் லைஃப் லைஃப். இந்த உலகம் அறியாத ஒரு விந்தை என்னவென்றால், அநேக கிறிஸ்தவர்கள் கூட they don't trust God, நம்புவதில்லை. டெத்து வரைக்கும் போவதில்லை. எங்கே சிலை விட்டு இறங்கி வா என்றால் உடனே இறங்கி வந்து விடுவார்கள். ஏதாவது ஒன்றை காண்பித்து சிலை விட்டு இறங்கி வா என்றால் உடனே ஒரு சிலை விட்டு இறங்கி வர முடியும். இயேசுவே சொன்னால் நான் சிலை விட்டு இறங்கி வந்திருக்க முடியும். அங்கே எத்தனையோ லேகியோன் தூதர்கள் என்னை காப்பாற்ற முடியும். ஐ didn't come for that. அதற்கு வரவில்லை. I came, எதற்காக வந்தேன்? டு டை, மரிப்பதற்கே வந்தேன். இயேசுவை நான் எதற்காக பின்பற்றுகிறேன்? ஒரு தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்து அவரை பின்பற்றுகிறவன் எதற்காக சிலுவை எடுக்கிறான்? டு டை, சிலுவையை மரிப்பதற்காக. டெத் brings லைஃப். இந்த மேஜர் லைஃப், அந்த மரணத்தில் கிடைக்கின்ற அந்த ஜீவன் என்று சொல்வது, நானே ஜீவன் என்று சொன்னார். ஐ ஆம் த லைஃப். we eat him. அவரை புசித்து அவரை நாம் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் we live in his presence. அவருடைய பிரசன்ஸை நாம் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். we make a covenant with him. அவரோடு உடன்படிக்கை செய்கிறோம். புதிய உடன்படிக்கையினுடைய மேஜைக்கு வந்து, எஸ் ஐ லிவ் வித் யூ, உம்மோடு நான் வாழுவேன். ஐ வில் டை அண்ட் லிவ், ஐ வில் டை அண்ட் லிவ். மரித்து வாழ்ந்தவன் திரும்ப மரிப்பானோ? மரித்த கிறிஸ்து இனி என்ன செய்வதில்லை? மரிப்பதில்லை என்று அவர் சொல்வார். மரித்த கிறிஸ்து இனிமேல் என்ன செய்வதில்லை? மரிப்பதில்லை. இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது அந்த தூதன் சொன்னான், மரித்தோர் மத்தியிலே ஜீவனுள்ள தேவனை தேடுவதா? அவர் இங்கில்லை, உயிர்த்தார் என்று சொல்லுகிறதை என்றென்றும் தங்களுடைய வாழ்க்கையிலே அதை ரிவிட்டு வைத்ததை போல் டைட்டன் பண்ணி வைத்திருக்க வேண்டும். லூசாக நேரத்திலாம் அதை உடனே அதை எடுத்து அதை டைட்டன் பண்ணி, ஐ வில் லிவ் வித் ஹிம், அவரோடு கூட சேர்ந்து வாழுவேன். ஏனென்றால் ஐ டை வித் ஹிம், அவரோடு நான் மரிக்கிறேன். அவர் எங்கெல்லாம் மரித்தாரோ அங்கெல்லாம் மரிக்கிறேன். ரூத்தினுடைய
அந்த புத்தகத்தில் அந்த ரூத் நகோமி தன் மாமியை பின்பற்றும் பொழுது அவள் சொல்லுவாள், உம் ஜனம் என் ஜனம், உம்முடைய இடம், உம்முடைய வாழும் இடம் என்னுடைய வாழும் இடம். நீ எங்கே இருக்கிறீரோ நான் அங்கே இருப்பேன். வேர் யூ டை ஐ வில் டை. எங்கே மறிக்கிறீரோ அங்கே நான் மறிப்பேன். ஹல்லேலூயா. தட் இஸ் த ஃபாலோவிங் ஜீசஸ். இயேசுவை பின்பற்றுகிறதை ஒரு அந்த நாட்களிலே ஒரு மானிட தன் மாமியை ஒரு உத்தமமுள்ள மகளாய் அவர் பின்பற்றின அந்த ரூத்தினுடைய வம்சத்திலிருந்து தான் இயேசு பிறந்தார். இது போன்ற ஒரு உத்தமம் கொண்ட வைராக்கியம் கொண்ட ஒரு பெண்ணைத்தான் அவர் நேசிக்கிறார். அவருடைய சந்ததியிலிருந்து அவர் வந்தார். ரூத் யார்? அஞ்ஞான சந்ததியை சேர்ந்தவள். அவர் ஒன்று இஸ்ரவேல் தேசத்தால் அல்ல. உம் தேசம் என் தேசம் என்று வந்தாலே அப்படி அவள். வேர் யூ டை ஐ வில் டை. நீ எங்கே மறிக்கிறீரோ நான் மறிப்பேன். ஹல்லேலூயா. அதுபோல் பேதுருவை பார்த்து, யூ ஹேவ் டு டை, நீ மறிக்க வேண்டும், அது ஆனால் இந்த மரணத்திலே என்னை மையப்படுத்துவாய் என்று சொன்ன பொழுது கொஞ்சம் குழம்பி போனான். நான் மட்டுமா மறிக்க வேண்டும், இவன் மறிக்க வேண்டாமா என்று அவன் கேட்கும்போது, இவனுக்கு பிழைத்திருப்பான் என்று கேட்ட பொழுது, நோ 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 தட் இஸ் நாட் யுவர் பிஸ்னஸ், நீ மறிக்க வேண்டும். உங்களுடைய வீட்டிலே ஒரு கணவன் மனைவி இருவர் சீசல் என்று சொல்லிக்கொண்டு ஒருவர் இந்த உலகத்திற்கு மறுத்து விட்டால், என்கரேஜ் தான் அவளை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று உண்மையாக இருந்தாலும் அவளுக்கு உறுதியோடு மறித்து விட்டார் என்று சொன்னேன். இட் டசன்ட் மேட்டர். அதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. ஐ வில் ஃபாலோ ஜீசஸ். நான் இயேசுவை பின்பற்றுவேன். ஐ வில் டை. ஹி மே நாட் டை பட் ஐ வில் டை. ஷீ மே நாட் டை, ஐ வில் டை என்றவர் மரணத்திற்கு வந்திருந்திருக்க வேண்டும். ஆனால் இயேசு சொன்னார் பேதுருவை பார்த்து, பேதுருவே, யூ வில் ஹேவ் எ ஒன் டெத், ஒரு மரணம் அடைவாய், அந்த மரணத்திலே என்னை நீ மையப்படுத்துவாய் என்று அவர் கூறின பொழுதும் அவர் சொன்னதெல்லாம், யூ லிவ் வித் மீ, என்னோடு கூடவே நீ வாழ்வாய். ஹல்லேலூயா. பேதுருக்கு மாத்திரமல்ல, எல்லோருக்கும் நமக்கு சொல்லுகிறார், யூ வாண்ட் டு லிவ் வித் மீ, என்னோடு கூட வாழ வேண்டும் என்றால், என்னுடைய சமூகத்திலே தங்கியிருந்திருக்க வேண்டும் என்றால், டை வித் மீ. ஆகவே இந்த அப்பத்தை புசித்து இந்த பானத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் நான் சாகும் பொழுதும் என்று இருப்பது ஷார்ட்கட்டில் இருக்கக்கூடிய திடீரென்று நடக்கக்கூடிய ஒரு மரணம். கர்த்தர் வருமளவும் என்று சொல்வது, ஹி மே கம் டுமாரோ, நாளைக்கு வந்து விட முடியும். நான் சாகுவது என்று சொல்வது ஒருவேளை இன்னும் 15 வருஷம் 20 வருஷம் கூட வாழலாம். நாட் தேட் டில் ஹி கம்ஸ் என்று சொல்லும் பொழுது, மரணத்தா என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு ஒப்பாய், ஹி மே கம் டுடே என்று வந்து விடுவார். ஆகவே வித் அலர்ட்னஸ், அந்த ஜாக்கிரதையோடு, ஐ வில் லிவ் வித் ஹிம் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் ஆல் த டைம்ஸ். எப்போதும் மரித்து உயிர்த்து வாழ வேண்டும். மரித்து வாழ்ந்தவன் திரும்பவும் மறிக்க அவன் செல்ல மாட்டான். உலகத்திற்கு போய் வாழ்ந்து விட மாட்டான். ஜீவனற்றோர் தேசத்திற்கு போய்விட மாட்டான். மரித்தவர் மத்தியிலே ஜீவனுள்ள தேவனை தேடுவீர்களோ என்றவன் உலகத்தாரோடு சென்றவன் மாய்ந்து போய்விட மாட்டான். He will continuously carry the death of Jesus. இயேசுனுடைய மரணத்தை தன்னிலே சுமந்து வாழ்வான். அவருடைய ஜீவனை அவன் பெற்று அவருடைய சமூகத்திலே நிலைத்து வாழ்வான். ஆகவே இந்த நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லும் பொழுது, நான் சொல்ல வேண்டும் என்றால் நான் அப்படித்தான் சொல்லுவேன். நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை உங்களிடத்தில் தருகிறேன் என்று சொல்லுவதை எதை வைத்து நான் சொல்ல வேண்டும்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று நீங்கள் வசனத்தை நீங்கள் நீதிமொழி 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்திருப்பீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆசீர்வாதம் தான், அவருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யம் என்று சொல்லலாம். ஐஸ்வர்யம் என்னது இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. உலகம் அதை வைத்திருக்கிறது. நமக்கோ கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம். பட் த மோர் தென் தேட், அதை விட மேலானதை அந்த வசனத்தை உற்று பார்த்தார். கர்த்தரே ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பதை என்ன சொல்ல வேண்டும்? ஆங்கிலத்திலே பிளெஸ்ஸிங் ஆஃப் த லார்ட். கர்த்தரால், கர்த்தரே எனக்கு ஆசீர்வாதமாக வரும்பொழுது அதுதான் எனக்கு ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. நம்முடைய ஐஸ்வர்யம் என்ன? கர்த்தரே நம்முடைய ஆசீர்வாதம். சொல்லுங்கள். இந்த உலகமே இப்படி இங்கே சொல்லிவிட்டார். உலகமே உங்களுக்கு எதிராக வந்து நின்று இந்த உபதேசத்தை நம்பினால் செழிப்பாய் மாறிவிடலாம், இப்படி நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டால் பணக்காரனாய் மாறிவிடலாம் என்று உலகமே உங்களுக்கு முன்னால் நின்றால் கூட இந்த அறிக்கையை செய்த ஒருவனை ஒன்றும் மாற்ற இயல. நோ, நான் பருக்களால் அந்த
லாசரு சொன்னதே போல் பருக்கள் நிறைந்தவனாய், தரித்திரனாய், பிச்சைக்காரனாய் கீழே கிடந்தாலும் கூட, கார்ப்பரேஷன் லாரி என்னை சரீரத்தில் அள்ளி போட்டு போனாலுமே கூட, ஐ வாண்ட் டு பி வித் த லார்ட், கர்த்தரோடு இருக்க வேண்டும், அதுதான் என்னுடைய ஆசீர்வாதம் என்று அந்த லாசரு வாழ்ந்தானே. ஐஸ்வர்யவான், அவன் மேஜையிலே அவன் துணைக்கு அவன் ஏராளமாய் அவன் தின்று கொளுத்திருந்தான், சம்பன்னனாய் வாழ்ந்தான். சம்பன்னன் என்று சொன்னால் இந்த மோஸ்ட் லக்ஸூரியஸ் என்று பெயர். அவ்வளவு ஆடம்பரத்திலே அவன் வாழ்ந்தான். கேட்டதெல்லாம் அவனுக்கு கிடைக்கும். சுற்றிலும் வேலைக்காரர்கள் இருப்பார்கள். இவள் ஒன்றை ஆர்டர் பண்ணுவான், அதை செய்வான். அவன் தின்று திருப்பதிலே இருக்கிறதை இவ்வளவு குப்பை போல் அதை வாசலை கூட்டி தள்ளுவார்கள். இந்த லாசரு அதை பொறுக்கி தின்பான். பேக்கர், அவன் ஒரு பிச்சைக்காரன். பட் ஆனால் அவனோ மரித்துவிடன். அதை உடல் குப்பை தொட்டி லாரியில் கிடந்தது, தட்ஸ் ஓகே, மரித்துவிடன். தூதர்கள் அவனை அழைத்து கொண்டு சென்றார். வருக 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 என்று அழைத்து அபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விட்டான். அந்த நாட்களிலே, லாசரு வாழ்ந்த நாட்களிலே ஜீசஸ் வரவில்லை, அவர் வரவில்லை. ஆனால் ஆபிரகாம் மடியிலே என்று சொல்வது இளைப்பாறுதலே போய் நின்றான். மடியிலே என்றால் மடியிலே சாய்ந்து கொள்வது என்பது அல்ல. தட் மீன்ஸ் த ரெஸ்ட், அங்கே இளைப்பாறுதல் இருக்கிறது. அந்த இளைப்பாறுதல்கள் கொண்டு போய் விட்டார்களே. அல்லேலூயா. இந்த லாசரு lived with Jesus, lived with God, தேவனோடு அவன் வாழ்ந்தான். ஆகவே தேவனுக்குரியவனாய் மரணம் வந்தாலும் அவன் கர்த்தரோடு அவனை சேர்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். ஆகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று சொல்வதை கன்யூ தான், கர்த்தரை ஆசீர்வதித்தால் அது போதும், இருக்கிறதெல்லாம் போதும், இது கர்த்தரை ஆசீர்வதித்திருக்கிறது, தட்ஸ் ரைட், இதுவே எனக்கு ஐஸ்வர்யம். நீங்கள் ஒரு சாதாரண பிளேட்டை வைத்துக்கொண்டு சாதாரண உணவை சாப்பிட்டால் இதுவே எனக்கு ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தாவை இந்த உணவுக்காக ஸ்தோத்திரம் என்று நீங்கள் சொல்லி நீங்கள் சாப்பிடுவீர்கள், தட்ஸ் குட். ஆனால் யூ மஸ்ட் கோ டீப்பர். இன்னும் கொஞ்சம் உள்ளே நீங்கள் போனால், இந்த லாசரு போன்ற பிச்சைக்காரனை நான் மாறினாலும், உணவே கூட எனக்கு இல்லாமல் போனாலும், பிளேட்டில் வைத்து இல்லாமல் பொறுக்கி திங்கக்கூடிய அளவிற்கு வந்தாலுமே கூட என்னுடைய ஆசீர்வாதம் ஒருவரும் பறிக்க இயலாது. அது ஏன்? அது ஏன்? கர்த்தரே என்னுடைய ஆசீர்வாதம். சொல்லுங்கள். ஒரு 10 வட்டமாவது வீட்டிலே போய் சொல்லி பாருங்கள். இங்கே நேரமில்லை, நீங்கள் வீட்டில் போய் கர்த்தரே என் ஆசீர்வாதம், கர்த்தரே என் ஆசீர்வாதம், கர்த்தரே என் ஆசீர்வாதம் சொல்லி பாருங்கள். யூ வில் பி டிரான்ஸ்ஃபார்ம், மறுரூபம் அடைந்து விடுவீர்கள். நாளைக்கு ஏதோ உலக பொருளுக்காக முறுமுறுக்க மாட்டீர்கள். அவரே என் ஆசீர்வாதம் என்று சொல்லுகின்ற ஒரு பங்கை பெற்றவன் பாக்கியவான். அவன்தான் கிறிஸ்தவன். He alone is the கிறிஸ்தவன். அவன் மாத்திரமே கிறிஸ்தவன், கிறிஸ்துவை உடையவன். ஹல்லேலூயா. 2 எஜமான்கள், 3 எஜமான்கள், 4 எஜமான்களை வைத்து கொண்டு சபைக்கு வந்து அப்பம் எடுக்கிறார்களே, அது ஒன்றில் குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? எத்தனை முறை எச்சரித்தாலுமே கூட அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் எண்ணிக்கொள்கிறார்கள். ஏதோ நாசில் சுவாசம் மனுஷன், ஒரு ஆர்டினரி பூர் மேன் ரத்னகுமார் பேசுகிறார். நாம் நம்முடைய பங்கை செய்துவிட்டு போவோம், இதையெல்லாம் யாரும் மறுக்க இயலாது, நாம் எப்படி வேணால் வாழலாம் என்று அப்பம் இருக்கிறார்களே, அதை குறித்து என்ன சொல்லுவோம்? அதிக ஆக்கணிக்குள்ளதாக அல்லவா அவர் மாறுகிறார்கள். அவர்கள் பலவீனப்பட்டு போகிறார்களே, அவள் அவைக்கிற ரீதியெல்லாம் முழு பலவீனப்பட்டு விடுகிறார்கள். வேதம் கூட வாசிப்பது கூட அவள் தூரமாய் போய்விடும், ஜெபம் செய்வது தூரமாய் போய்விடும். ஏனென்றால் அவள் துணிகரமாய் தங்களை நிதானித்தறியாமல், தகுதி இல்லாமல் அப்பம் புசித்தார்கள். and they became weak, ஆவிலே பலன் குன்றி, they became sick, வியாதிப்பட்டு புறங்கூறவும், தீது பேசவும், கள்ளம் செய்யவும், உலகத்தை நேசிக்கவும், துன்மார்க்கோட ஒரு ஆலோசனையில் நடக்கவும், உலக கதைகளிலே புகழ்ந்திருக்கவும், என்னென்னவில்லாமல் உலகத்தாரை போல வாழ்ந்து they became sick. உலகத்தான் சிக்காவதே, அவன் உலகத்தானுடைய வாழ்கின்றபடினா அவனுக்கு சிக் என்றெல்லாம் இல்லவே இல்லை. பட் they become sick, வியாதிப்படுகிறார்கள். and they spiritually die. ஒரு நல்ல ஆவிக்குரிய மரணமும் வந்து விடுகிறது. டெல்லி நன்றாக நடக்கிறார்கள், அவர் பங்களால் வசிக்கிறார்கள், காரிலே போகிறார்கள். பட் தேர் ஸ்பிரிச்சுவலி டை, ஆவிக்குரிய மரணமும் அடைந்து வாழ்கிறார்கள். அது ஏனென்றால் they don't tremble before the table of the Lord. கர்த்தருடைய மேஜை கொண்டு வரும்பொழுது தங்களை சோதித்தறிந்து நிதானித்து வரவில்லை. அவர் ஏனோதான் என்று தெய்வ பயம் இல்லாமலே வந்து அப்பம் விட்டவர்கள். ஆகவே தான் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு, நீங்கள் வாங்கி புசிங்கள் என்று அவர் சொல்லும் பொழுது அவர்
என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்வதை பின்னால் ஒளித்து வைத்தார். அங்கேதான் நான் கர்த்தரை பெற்றுக்கொண்ட இடம் என்று அண்டர்லைன் பண்ணுகிறேன். நான் பெற்றுக்கொண்டதை எப்படி பெற்றுக்கொண்டேன் என்பதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இயேசு இப்படித்தான் அவர் சொன்னார். ஆகவே ஐ அண்டர்ஸ்டுட், நான் அதை அறிந்து அவரை நான் பெற்றுக்கொண்டேன். எப்படி ஒரு மனிதன் கர்த்தரை வெரி க்ளோஸ் பை, நெருக்கமாய் அவன் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், கர்த்தர் கொடுத்தார் ஸ்தோத்திரம் என்பதில் அல்ல, கர்த்தர் எடுத்தார் ஸ்தோத்திரம் என்று வருகிற துன்ப நேரம், ஒரு கஷ்டம், ஒரு பாடுகள் வருகின்ற நேரம் வருகிறதை, அந்த நேரத்தில் தான் யோபு அந்த இடத்திலே அவன் கர்த்தரை தொழுது கொண்டான். அங்கே அவன் ஆராதித்தான். He saw God there. தேவனை காண்கிறான். ஒரு வனாந்திரத்தில் ஒரு முட்செடி, அங்கே தேவனை அவன் கண்டான். அங்கே தேவனை அவங்க கர்த்தரை அவன் தொழுது கொண்டான், ஆராதனையை அவன் செய்கிறான். அதுபோல் பிலிப்பியர் நீங்கள் 3ஆம் அதிகாரம் 8-10 வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தால் அங்கே என்ன எழுதியிருக்கும்? அவருடைய பாடுகளிலே ஐக்கியம், ஃபெலோஷிப் இன் இஸ் சஃபரிங். அவருடைய பாடுகளிலே ஐக்கியம். ஒய் த கிராஸ், ஏன் சிலுவை? ஏனென்றால் இந்த பூமியிலே உலக மகிழ்ச்சியை நாம் உதறிவிட்டு we choose the suffering of Christ, கிறிஸ்துவனுடைய பாடுகளை சுதந்திரித்துக் கொள்கிறோம். மோசே அந்த நாட்களிலே அவனை குறித்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது. எபிரேயர் 11 வீட்டிலே வாசித்து பாருங்கள். அவன் பர்வோனின் குமாரத்தை என்று வாழுகின்ற அரண்மனை வாழ்க்கையை துறந்து கிறிஸ்துவின் பாடுகளை தழுவிக்கொண்டான். அவளோடு அந்த ஜனங்களோடு பாடுபடுவதே பாக்கியம் என்று அவன் கருதினான். அப்படித்தான் கருதினானோ என்று அன்ற நாட்களே நீங்கள் கேட்டிருந்தால் அவனுக்கு ஒருவேளை விளக்கம் சொல்ல தெரிந்திருக்காது. ஆனால் அவனுடைய ஸ்பிரிட் லைக் தேன், அவனுடைய ஆவி அப்படி இருந்தபடியினால் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எழுதின பரிசுத்த ஆவியானவர் அந்த எபிரேய ஆக்கியோன் எழுதும் பொழுது ஹீ நோட் தேன், அதை அண்டர்லைன் பண்ணி சொல்கிறார். பர்வோனுடைய உலகத்தானுடைய மகிழ்ச்சி என்று சொல்கின்றதை விட ஹி சூஸ் தேன், கிறிஸ்துவனுடைய பாடுகளை தெரிந்து கொண்டான். நாட் அன்னெசரி, தேவையில்லாத பாடுகள் என்று அல்ல. பவுல் அதை பேதுரு சொல்வார், நீங்கள் உலகத்தாரை போல் அநேக காரியங்களை சிக்கி கொண்டு பாடுபடாதீர்கள், பின்பு என்னவாய் பாடுபட வேண்டும் என்று அவர் சொல்லுவார். என்னவாய் பாடுபட வேண்டும் என்று அவர் சொல்லுவார். சொல்லுங்கள். எனிபடி சஃபர் ஆஸ் ஏ கிறிஸ்டியன். கிறிஸ்துவர்களாக இருந்து என்ன செய்யுங்கள்? ரியல் கிறிஸ்டியன், கிறிஸ்துவை உடையவர்களாக இருந்து பாடுபடுங்கள். நாட் அவுட் சைட் த வில் ஆஃப் காட், என்னுடைய சித்தத்திற்கு புறம்பாய்ந்து பாடுபடுவதல்ல. கடனை வாங்கி கொண்டு கடன்காரன் வீட்டில் இருக்க சத்தம் போட்டு அவனை அவமானப்படுத்தி, ஐயோ அவமானப்படுகின்றனே, ஐயோ வேதனை வேதனை என்று சொல்கின்ற அந்த அநீதிக்காக பாடுபடுவதல்ல. நீதி நிமித்தம் பாடுபடுங்கள். நீதி நிமித்தம் துன்பமடைகிறவர்கள் பாக்கியவான்கள். தட் இஸ் த சஃபரிங் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய பாடுகள். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நீதி உண்டு, அது உலகத்து மாம்சத்தின் இச்சைப்படி வாழ இயலாது. ஆகவே வி சஃபர் இன் த ஃப்ளஷ், மாம்சத்திலே பாடுபடுகிறோம் என்று அந்த 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்திலே சொல்லுவார். அந்த பாடுகளை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். ஐ சஃபர் த ஃப்ளஷ், மாம்சத்திற்கு என்று நான் பாடுபடுகிறேன். தட்ஸ் த ரைச்சியஸ் சஃபரிங், நீதி நிமித்தம் பாடுபடுகின்ற பாடுகள். என் சுயம் கொதித்து எழுந்து வரும் பொழுது ஐ சஃபர் டேக் த கிராஸ், சிலுவை எடுத்து நான் சிலுவை அறைகிறேனே. தட்ஸ் நீதி நிமித்தம் அடைகின்ற பாடுகள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறீர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். God will fill them, தன்னுடைய பிரசன்ஸை தந்து ஆசீர்வதித்து திருப்தியை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஆகவே அன்று ராத்திரி என்று சொல்லும் பொழுதே அன்று ராத்திரியிலே என்று சொல்லுவதை அவர் அந்த ராத்திரியிலே என்று சொல்கின்ற ராபோஜனம் என்று சொல்கின்ற அது இருட்டு நேரம் மாத்திரமல்ல, இட்ஸ் மீனிங்ஃபுல்லாக அர்த்தம் உள்ளது. ராவிலே என்ன வாசிப்போம் அந்த சங்கீத புத்தகத்திலே, இரவிலே சங்கீத புத்தகம் 30ஆம் அதிகாரமா, சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயும் காலத்திலே ராப்போஜனத்திலே, அந்த இரவு நேரத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். ஆகவே வாட் இஸ் த நைட், இரவு என்று சொல்லுவது என்ன உண்டாகும்? அழுகை,
தெர் இஸ் அ சஃபரிங் எனக்கு பாடுகள் உண்டாகும். பட் த்ரூ தட் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கிலே அவன் கடந்து செல்லும் பொழுது அந்த சங்கீதம் 84 சொன்னதே போல் அதை அருண் நீரூற்றாக்கி கொள்வார்கள். ஏனென்றால் they will be strengthened with God. கர்த்தரிலே அவள் பலப்படுவார்கள், பலத்தின் மேல் பலன் அடைவார்கள். கர்த்தர் மீது தன் பலனை கொண்டவன், பலன் அடைந்தவன் பாக்கியவான் என்று அந்த அந்த 84 சங்கீதத்திலே வாசிக்கிறோம். ஏன்? அவன் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை அரும் நீரூற்றாக்கி கொள்கிறான். ஆகவே த நைட் சீசன் என்று சொல்லும் பொழுது, இரா சீசன் என்று சொல்வது, இயேசு செய்த தன்னை ஒப்புவித்த சீசனுக்கு ஒப்புவித்த அந்த நேரம் சாயங்காலம், அவரை நினைவூறுகின்ற நேரம் என்று சொல்வதை, அதை ஏன் ஆண்டவர் அந்த சாயங்காலத்தை டெய்லி தருகிறார்? டெத் கிராஸ் டெய்லி என்று சொல்வார், தினசரி சிலுவை எடுங்கள் என்று சொல்வார். என்ன தினசரி சிலுவையா என்று கேட்கிற மாந்தல் இருக்கிறார்கள். இன்னும் அது சீக்கிரட்டாக ரகசியம் அறியார்கள். என்னை நான் வெறுத்து அனுதினமும் தினசரி நான் சிலுவை எடுத்து அப்படி ரோட்டில் போகவில்லை, ஃபாலோ ஜீசஸ், இயேசுவை பின்பற்றுகிறேன், க்ளோஸ்லி நெருக்கமாய் அவரை பின்பற்றி ஐ பொசஸ் ஹிம், அவரை நான் பற்றிக்கொள்கிறேன், கர்த்தரின் ஆசீர்வாதமாய் அவரை நான் பிடித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், திஸ் இஸ் தி காஸ்பல் ஆஃப் க்ளோரி. மகிமையினுடைய சுவிசேஷம், இந்த மகிமை அவர் எங்கே வைத்திருக்கிறார்? இஸ் ஹிடன் வித் இந்த சஃபரிங், பாடுகளிலே வைத்திருக்கிறார். எம்மாவு அந்த சீசர்களிடத்தில் அவர் அந்த பேசி கொண்டிருந்த அந்த பகுதியை பார்த்தார். த பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சமூகத்தை அப்படி அவர்கள் வாஞ்சித்தார்கள். அவர்கள் வாஞ்சிக்கிறவர்கள் தான் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டேபிள், இந்த மேஜையை அவர்கள் விளங்கியிருப்பார்கள். அந்த ராத்திரியிலே போய் அப்பத்தை எடுத்து துன்பம் அந்த நேரத்தில், அது என்ன துன்பம்? கட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி. நீங்கள் எந்த பகுதியை வேண்டுமானாலும் அந்த ராத்திரியோடு சேர்த்து கொள்ளலாம். பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்னை அநீதியாய் திட்டுகிற திட்டுதல், ஓகே, ஜாயின் வித் தேன். நண்பன் என்னை புறக்கணித்து அவன் என்னமோ பழி தீர்த்து ஒன்றை செய்து விட்டான், ஓகே, அந்த நேரத்தை நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள். கூடவே இருந்து குதிங்காலை தூக்கி நான் இந்த யூதாஸ் காரியத்து கட்டி கொடுக்குறேன், கட்டி கொடுக்கப்பட்டு அந்த நேரத்திலே அந்த ராத்திரியிலே என்று சேர்த்து கொள்ளுங்கள். அந்த ராவு என்று சொல்வது எனி கைண்ட் ஆஃப் சஃபரிங், நாட் இன் த வேர்ல்டு, உலகத்தில் அல்ல, கிறிஸ்துவ நிமித்தம், நீதி நிமித்தம், முகாந்திரம் இல்லாமல் நான் பயக்கப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு பயப்பட்ட ஒரு நேரத்தில் கூட இருந்து ஜனங்களே பயத்ததை போல், வெளியுள்ள ஆட்கள் எல்லாம் குவிந்து வந்து பயத்ததை போல் அந்த நேரத்தில் யோசித்து யோசித்து பார்த்தேன். வாட் குட் பி த காஸ்? இது என்ன காரணமாக இருக்கும், என்ன காரணமாக இருக்கும் என்று யோசித்து பார்த்தேன். நண்பர்களைப் போல் இருந்தவர்களெல்லாம் கூடவே இருந்து புசித்தவர்கள் இப்படி அவர்கள் பயக்கிறார் என்று யோசித்து பார்த்தவர்கள் ஒரே ஒரு ரீசன் கண்டுபிடித்தேன். இயேசு சொன்ன ரீசன், அவர் சொன்னார், என்னை இவர்கள் முகாந்திரம் இல்லாமல் பயத்தால் உங்களையும் அப்படியே பயப்பார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை முகாந்திரத்தோடு பயப்பது என்று சொல்வது கேவலம் அல்லவா? முகாந்திரம் இல்லாமல் பயக்கப்படுகிறேன். பொய் சாட்சி சொல்லி இயேசுவை குற்றம் சாட்டுகிறார்கள். இவன் இந்த ஆலயத்தை இடிப்பேன் என்று சொன்னான் என்று சொல்லிவிட்டார்கள். நீங்கள் இடிங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி பொய் சாட்சி சொல்ல வைத்தார்கள். தேட்ஸ் ஓகே, பொய் சொல்லட்டும், எது தீமையாக மொழிகளை பேசி இருக்கட்டும். பட் தேட்ஸ் வுட் நாட் பி ட்ரூ. அது உண்மையாக இருந்து விடக்கூடாது. பட் எது உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் முகாந்திரம் இல்லாமல் பயத்தார்கள். நீங்கள் தீமை செய்து அதற்கு நீங்கள் அடி வாங்கினால் கீர்த்தி இல்லை. நீங்கள் நன்மை செய்து பாடுபட்டால் அதில் தானே கீர்த்தி உண்டு. அதுபோன்ற ஒரு பகுதி ஒரு வர வேண்டும் அல்லவோ? யாருக்கு கிடைக்கும்? சீசர்களுக்கு தான் கிடைக்கும். ஆண்டவரே, குருவே, உம்மை போலவே என்னை மாற்றி விட்டீரே, நீ சொன்ன வார்த்தை நிறைவேற்றி விட்டதே. எந்த வார்த்தை தான் நிறைவேறவில்லை எனக்கு தெரிந்திருக்கிற வரைக்கும் 90% நிறைவேற்றினதை போல் நான் உணர்கிறேன். ஜஸ்ட் 10% ஐ டோன்ட் நோ. அந்த 10% தெரிந்து நான் உதறவில்லை. The day will come, he will fulfill everything. ஆண்டவர் சொன்னார், பட்டயத்தை எடுத்து அவனை அரெஸ்ட் பண்ண வந்து சோல்ஜரை வெட்ட வந்த பொழுது என்ன சொன்னார்? பட்டயத்தை உரையில் போடு, இப்படி நீ செய்வாயானால் எப்படி தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் என்று சொல்வதை போல் த லாஸ்ட் மோமெண்ட், தன்னுடைய கடைசி அந்த நேரத்திலையும் கூட கொல்கதா மேட்டிலே ஏறி அவங்க சிலுவையிலே மறிக்கும் வரைக்கும் கூட ஃபுல்ஃபில்மெண்ட் இருந்தது, வார்த்தை நிறைவேற வேண்டி இருந்தது. தர்பர் நான் அதை சொல்கிறேன். ஐ ஃபீல் லைக் 90%, 90% வார்த்தை நிறைவேறிவிட்டதை போல் உணர்கிறேன். ஐ டோன்ட் நோ 10% or 15% or 20%, ஐ டோன்ட் நோ. இட் இஸ் த அக்கௌண்ட் ஆஃப் காட். தேவனுடைய அக்கௌண்ட்டில் இருந்தாலும் கூட ஐ ஃபீல் லைக் தேட். இட்ஸ் ஒண்டர்ஃபுல் திங்.
வார்த்தை நிறைவேறி என்று அறிந்து மகிழக்கூடிய ஒரு நேரம் ஒன்று இருக்கிறது. இந்த வார்த்தை எனக்கு நிறைவேறியது என்று சொல்கின்ற நேரம். சனிக்கிழமை நாம் ஷேரிங் டைம் வைத்திருந்த பொழுது நாம் சொல்லிக்கொண்ட அந்த வசனத்தை போல், அக்கார்டிங் டு மை காஸ்பல், என் சுவிசேஷத்தின்படி என்று அவர் சொல்லுவார். நான் பெற்ற சுவிசேஷம் என்று பவுல் சொல்லுவார். த காஸ்பல் தட் ஐ ரிசீவ்டு, நான் பெற்ற சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை சொந்தமாய் என் சுவிசேஷம் என்று கொண்டாடினரே பாருங்கள். நான் பெற்ற சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்ல வேண்டும் அல்லவோ? இதெல்லாம் வேத போதகம் சரிதான், நீ எப்படி என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? திஸ் இஸ் மை காஸ்பல், இதுதான் என்னுடைய ஸ்டோரி, இதுதான் என்னுடைய சுவிசேஷம் சொல்ல வேண்டாமா? ஹல்லேலூயா. the presence of God, தேவனுடைய சமூகத்தை உணரக்கூடிய இடமே புரோக்கன். அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி விட்டார். நெருக்கங்கள் வருகின்ற நேரத்தில் பாட வேண்டுமே. இயேசு பாடின இடத்தை நிறைய பாடியிருக்கிற, நான் லேசை விலக்கி காட்டின இடம் கெத்சமனே. அந்த கெத்சமனையிலே கொல்கத்தா மேட்டுக்கு ஏறுவதற்கு முன்பாக he sang the hymns, அவர் பாமாலை பாடி போனார். ஹல்லேலூயா. துன்பத்தின் நேரத்தில் பாடுகிறார் ஐயா. துன்பத்தில் வருகின்ற பாடல் ஒன்று உண்டே. ஐ டேஸ்டட் ஏராளம் ருசித்து வைத்திருக்கிறேன். என்னுடைய பரலோக பாச கதையில் உள்ள முதல் பாகம், முதல் கதை என்னவென்று தெரியுமா? த டெத் ஆஃப் த நைட்டிங்கேல். அந்த மரணம், அந்த நைட்டிங்கேல் பறவையினுடைய மரணம், அது மரணம் அடைவதை அழகாய் பாடும். அந்த நைட்டிங்கேல் பியூட்டிஃபுல் சாங்கை பாடும். ஆனால் அது ஒரு ரகசியத்தை சொல்லும். அந்த அரசன் சொல்லி, இப்பொழுது பாடு என்று சொன்ன, ஐ கேனாட் சிங், பாட இயலாது. வென் ஐ சஃபர், பாடுபடும் பொழுது பாடுவேன். அதெல்லாம் ஐ டோன்ட் நோ, நீ பாட வேண்டும் என்று நான் போய்விடுவான். பின்பு தன் பிள்ளை இறந்ததற்கு பாடினதே அவன் கேட்டான். அழகான பாடல் என்று கேட்டு இப்பொழுது பாட சொல்கிறான். என்னால் முடியாது என்று சொல்கிறான். பாடியை தர வேண்டும் என்று அவன் சொல்கிறான். அந்த அரசன் மேலே போய் உட்கார்ந்து கொள்கிறான். 8 மணிக்குள் நீ அந்த பாடலை பாட வேண்டும், இல்லை என்றால் உன்னை நான் எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவேன் என்று சொல்லிவிடுகிறான். என்ன செய்வது? அந்த நைட்டிங்கேல் ஒரு வெள்ளை ரோஜா மலர் கொண்ட அந்த அரசனுடைய தோட்டத்திலே போய் அந்த முல்லை எடுத்து நெஞ்சிலே வைத்து குத்தி கொண்டது. அப்பொழுது தன்னுடைய பிள்ளை ஒரு கழுகு எடுத்து பிச்சு எடுத்து தின்றதை குறித்து அந்த துன்பத்தை அவன் நினைவு கூறுகிறான். அந்த நைட்டிங்கேல் நினைவு கூறுகிறது, தன்னுடைய வழியையும் நினைவு கூறுகிறது. அது கண்ணீர் வடிக்கிறது. த சாங் கம்ஸ், பாடல் வருகிறது. அந்த அரசன் மகிழ்கிறான். வண்டர்ஃபுல் ஹெவன்லி சாங், இதனால் என்னுடைய வயிற்று வழியை தீர்ந்து போய்விட்டது என்றவன் அவன் திடீரென்று நின்றவன் ஓடி வருகிறான். எங்கே போனது அந்த வண்டி என்று பார்க்குறான், அங்கே பார்க்குறான், இங்கே பார்க்க. கடைசியில் பார்த்தால் அந்த ரோஜா, வெள்ளை ரோஜாவிலையும் முல்லை குவித்து வைத்து பதித்து பாடுகிறது. பாடி முடித்து தன் தலையை சாய்க்கிறது. எஸ், இந்த சஃபரிங் பாடுகளிலே ஸ்தோத்திரம் செய்தார். ஹல்லேலூயா. ஹூ வில் கிவ் த தேங்க்ஸ் கிவிங் லைக் தேட்? யார் அவர் ஸ்தோத்திரம் செய்வார்கள்? ஏனென்றால் when I break bread, நான் பிற்கப்படுகின்ற நேரத்தில் ஐ வில் see my father, என் பிதாவை காண்பேன். எபிரேயர் 12 அதை வாசிக்கிறோம். அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து வானங்கள் வழியாக ஏறி பிதாவுடைய வலது பார்சத்திலே போய் அமர்ந்தார். ஹல்லேலூயா. அவர் பாடி கீர்த்தனம் செய்து அவர் செய்த அந்த கெத்செமனேயுடைய பாடலுடைய முடிவு அதுதான். ஐ எம் கோயிங் டு என்டர் இன்டு த க்ளோரி ஆஃப் காட், சஃபர் அண்ட் என்டர் இன்டு க்ளோரி. மகிமைக்குள் பிரவேசிப்பேன் என்று பிரவேசிக்கிறாரே. த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சமூகம். தட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் இன் த கிறிஸ்டியன் சென்ட்ரல் லைஃப். மெயின் லைஃபே அதுதான். பழைய ஏற்பாட்டில் அது இல்லை. இயேசு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் என்று தெரியும். தன்னுடைய ஜனங்களை பாவங்கள் நீக்கி ரட்சிப்பான். தட்ஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதனுடைய பிள்ளையை மாறுவதற்கு உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். தட்ஸ் கரெக்ட். அதை நீக்கி ரட்சிப்பார். த நெக்ஸ்ட் பார்ட் இஸ் இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இஃப் ஹி இஸ் நாட் வித் யூ, உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் யூ மஸ்ட் டவுட், நீங்கள் சந்தேகப்பட வேண்டும். ஐ எம் நாட் கேரிங் த கிராஸ், சிலுவை நான் எடுக்கவில்லையோ என்று சந்தேகப்பட வேண்டும். யூ ஆர் ஜாலி வித் த வேர்ல்டு. ஒரு இடுக்கமான வாசலை ஆண்டு வைத்தால் அதை புறக்கணித்து விட்டு நீங்கள் விசாலமான பாதையிலே உட்கார்ந்து கொள்கிறீர்கள். அது கேட்டின் வாசல் என்று சொல்வது என்னவென்றால், தேர் இஸ் நோ ஜீசஸ் தேர். ஏசு அங்கே இல்லை. இடுக்கமான வாசலை பிரவேசிக்கிறவன் ஜீவனை கண்டடைவான். வாட் இஸ் தட் லைஃப்? ஜீசஸ், ஐ ஆம் த லைஃப், நானே ஜீவன் என்று அவர் சொன்னார். யூ வில் see Jesus there in
அந்த இடுக்கமான வழியிலே காண்பீர்கள். ஹல்லேலூயா. அந்த எம்மாவு சீசர்கள் இப்படி அவர்கள் சொல்லுவார்கள். அவர்கள் சும்மா பேசிக்கொண்டு போகிறார்கள். இயேசு அந்த கான்வர்சேஷனில் ஜாயின் பண்ணி கொள்கிறார். யாரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்? ஜீசஸ். இஸ் வெரி குட் என்று அவரோடு ஜாயின் பண்ணி கொள்கிறார். பண்ணிக்கொண்டு அவர் இருந்தார், போய்விட்டார், அவ்வளோதான், முடிந்தது. எங்களுக்கு இஸ்ரவேலுக்கு அவர் விடுதலை தருவார், நாங்கள் ரோமரிடம் விடுதலை ஆகும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்திலே அவர் போய்விட்டார். எங்களை இப்படியே ரோம சாம்ராஜ்யத்திலே விட்டு போய்விட்டார் என்று சொன்ன பொழுது ஜீசஸ் அந்த சீசர்களுக்கு இப்படியெல்லாம் பேசினார். பல மைல் தூரம் நடக்க போகிற அந்த எம்மாவூருக்கு போக வேண்டும், எப்படி பேசினார்? அப்படி ஒரு ஆக்ரோஷத்தோடு சுவிசேஷத்தை அவர் பேசும்பொழுது அவர் சொன்னார், ஒரு பாயிண்ட்டை திருப்பி சொல்லி விளக்கினார். என்ன எழுதியிருக்கிற அந்த லூக்கா 24ஆம் அதிகாரம், லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் அவர்களோடு அவர் ஜாயின் பண்ணி அந்த எம்மாவு சீசலோடு அவர் பேசிக்கொண்டு போகலை. அவர் சொல்லுவார் 26ஆம் வசனத்திலே, 24-26, லூக்கா 24-26, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதில்லையோ என்று சொன்னார். மகிமையில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் என்னவென்ற அர்த்தம்? பரலோகராஜ்யம் போய் சேர்ந்து விட வேண்டும் என்பது அர்த்தம். அன்று சாலமோன் கட்டின ஆலயத்தில் தேவனுடைய மகிமை இறங்கியது என்று சொன்னால் என்ன புகையாக இறங்கியது? சிலர் ஏதாவது ஒரு ஜிமிக் பண்ணி அதை ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்ட வேண்டும் என்பது புகையை ஊதி விடுவார்கள். யாராவது பிரசங்கம் பண்ணும் பொழுதோ பாடும் பொழுதோ பூ என்று புகையை விடும், அது புகை மண்டலம் வரும். அல்லது திருமண நேரத்தில் நான் கூட இப்போ சமயத்தில் நான் புதுசாக கண்டேன். திருமணத்திலே அவர்கள் ஒரு ஜாடி வைத்திருக்கிறார்கள், அதில் என்னமோ ஊற்றி உடனே குவு என்று புகையாக வருகிறது. என்ன புகையோ என்று இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, நல்ல புகை தான் என்று சொல்லிக்கொள்கிறார்கள். அப்படி ஒரு புகையை வைத்து அவர் மூடிக்கொண்டார். தேவாலயம் முழுதும் சாம்பிராணி புகையாக மூடிக்கொண்டது. நோ, த பிரசன்ஸ் ஆஃப் காட், தட் இஸ் த க்ளோரி. உங்களுடைய மகிமை எனக்கு காட்டும் என்று கேட்டபொழுது என்ன புகையாவாக காட்ட அவர் சொன்னார்? நோ, த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய மகிமையை தான் மோசே கேட்டான் நன்று. ஐ வாண்ட் டு சீ யுவர் க்ளோரி. உங்களுடைய மகிமையை காண வேண்டும். ஐ வாண்ட் டு சீ யுவர் ஃபேஸ். உங்களுடைய முகத்தை காண வேண்டும். ஹல்லேலூயா. எப்பொழுது அவள் சொல்கிறார்? பாடுபட்டு என்டர் இன்டு ஹிஸ் பிரசன்ஸ். அவருடைய சமூகத்திற்குள் பிரவேசிங்கள். எவ்வளோ நாள் பிரவேசிக்க வேண்டும்? என்றைக்கோ ஒரு நாள் அல்ல. டேக் த கிராஸ் டெய்லி. உண்மை போல் நாங்கள் கொல்கத்தா மேட்டில் என்றைக்கு ஏற போகிறோம்? டோன்ட் சே லைக் தட். ஜீசஸ் செட் டேக் த கிராஸ் டெய்லி. தட் மீன்ஸ் எவ்ரி டே. அந்தந்த நாடுகளுக்குரிய பாடுகள் அந்தந்த நாளுக்கு போதும். எவ்ரி டே there will be suffering. You have to suffer in the flesh, you have to suffer for the world, you have to suffer in the self. உடைய சுயத்துக்கு பாடுபட வேண்டும். சஃபர். அநீதியை பாடுபட வேண்டும். உங்களை நிந்திக்கிறவர்களால் பாடுபட வேண்டும். பொல்லாங்கு பேசி உங்களை துன்புறுத்துவதற்காக நீங்கள் பாடுபட வேண்டும். தட்ஸ் ரைட். பட் நாட் அவுட் சைட், இன்சைட். உள்ளே ஒன்றை நீங்கள் ஒரு புழுவாய் இருந்து நீங்கள் உங்களுடைய சுயத்தை அறையை ஒப்பு கொடுத்து விட வேண்டும். பாடல் என்று சொல்வதை வெளியுள்ள பாடல்களை மிங்கிலாகி போவது அல்ல. ஜீசஸ் நெவர் லைக் தேன். அப்படி ஒரு நாளும் செய்யவில்லை. நல்ல போர்ச்சைவனாய் தீங்கு அனுபவி என்று சொல்வார். என்டியூர் ஹார்ட்ஷிப் என்று சொல்வார். துன்பம் வருகின்ற நேரத்தில் அவர் அதுக்கு முந்தின வசனத்தில் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுவார். என்ன சொல்வார்? தீமோத்தேயு, நீயோ தேவனுடைய கிருபையில் பலப்படு என்று சொல்வார். பின்பு அடுத்த லைன் என்னவென்றால், நல்ல போர்ச்சைவனாய் தீங்கு அனுபவி, என்டியூர் ஹார்ட்ஷிப் என்று சொல்வார். கடின வாழ்க்கையில் பிரவேசித்து தீங்கு அனுபவி தீமோத்தேயு. அங்குதான் யூ நீட் கிரேஸ், கிருபை வேண்டும். அங்கு இருந்து கொண்டு உன் பலவீனத்தில் நின்று கொண்டு காட் கிவ் மீ கிரேஸ் என்று கேட்டால் கிருபையை தருவார். அந்த கிருபையில் பலப்படு. என் பலவீனத்திலே ஒரு பலன் போதும் மாய் விளங்கும் என்று சும்மா போர்டு போட்டுக் கொள்வதல்ல. அவருடைய கிருபை எனக்கு போதும் என்று சொல்கின்ற போர்டு அல்ல. லைஃப். யூ மஸ்ட் ஹேண்டில் தட் கிரேஸ் வித் லைஃப். அந்த ஜீவனோடு சேர்ந்து புழங்க வேண்டும் என்று அவர் கூறினார். நீ பலப்படு என்ற ஒரு குறும்பொழுது அவர் சொல்லுவார். கீழே என்ன சொல்லுவார்? நீயோ தண்டில் சேவம் செய்கிறதே போல நல்ல போர்ச்சேவன். சேவனாக இருக்க வேண்டும், நல்ல போர்ச்சேவனாக இருக்க வேண்டும். என்ன நல்ல போர்ச்சேவன்? நல்ல போர்ச்சேவன் பிழைப்பிற்கெடுத்த காரியத்திலே
தெரியும் தானே, இதெல்லாம் புரட்டி பார்த்தால் நேரமாகும் தான். 2 தீமோத்தேயு 1 படித்து பாருங்கள். நல்ல போர் செய்வன் பிழைப்பு கெடுத்த காரியத்தில் என்ன செய்ய மாட்டான்? சொல்லுங்கள், சிக்கிக்கொள்ள மாட்டான். யூ கேன் என்டியூர் பட் டோன்ட் என்டாங்கிள். பாடுபடு, சகித்திரு, அதில் போய் சிக்கிக்கொள்ளாதே என்று சொன்னார். ஹல்லேலூயா. லிசன் மீ, கவனிக்கிறீர்களா? அலாங் வித் தட் சஃபரிங், பாடலோடு கூட வரக்கூடிய ஒரு டேஞ்சர் என்னவென்றால் பிழைப்புக்கு அடுத்த காரியத்தில் சிக்கிக்கொள்வது. எ ட்ரூ டிசைபிள், உண்மையான ஒரு சீசன் பிழைப்புக்கு அடுத்த பாடுகளில் சிக்கிக்கொள்ள மாட்டான். அநேகம் கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் சார் கிறிஸ்டியானிட்டி பிகாஸ் உலக துன்பம் என்று வரும்பொழுது சிக்கிக்கொள்கிறார்கள். அவர்களால் ஸ்தோத்திரம் பண்ணி அப்பம் உடைப்பதற்கு ஒப்பு கொடுத்து சஃபரிங் இந்த ஃப்ளஷ், சஃபரிங் இந்த தன்னுடைய மாம்சத்திலே தன்னுடைய உலகத்திற்காக, நீதிக்காக, நிந்தைக்காக, கிறிஸ்துவன் வந்து நிமித்தம் ஏற்பட்ட நிந்தைக்காக பாடுபடுவதற்கு பதிலாய் இந்த நிந்தையிலே போய் சிக்கிக்கொள்கிறார்கள். அந்த துன்ப சாகரத்திலே போய் விழுந்து விடுகிறார்கள். அது அவளை இழுத்து கொண்டு போய்விடுகிறது. தி ஜாயின்ட் அஸ் அ சோல்ஜர். நல்ல அவர்கள் தண்டிலே சேவம், தண்டில் என்று சொன்னால் மிலிட்ரி என்ற அர்த்தம். இராணுவத்திலே ஒரு பெயர் கொடுத்தது உண்மைதான். பட் நாட் அ குட் சோல்ஜர். நல்ல வீரர்கள் அல்ல. பவுல் சொன்னார், தீமோத்தேயு நீயோ நல்ல போர் செய்வனாய், அஸ் அ குட் சோல்ஜர் திங்க் அண்ட் என்டியூர் த ஹார்ட்ஷிப், சகித்து வாழு, டோன்ட் என்டாங்கிள், அதில் போய் சிக்கிக்கொள்ளாதே. That's an important thing. The cross life is very serious thing. அந்த துன்பம் வருகின்ற அந்த சிலுவைக்கு பக்கத்திலேயே எந்த துன்பம் எதன் மூலமாக வந்ததோ அதில் போய் சிக்கிக்கொள்வதா? அதை ஸ்தோத்திரம் பண்ணி அல்லவா நீங்கள் பிட்டு அந்த உபத்திரத்தின் வழியாய், துன்பத்தின் வழியாய் மகிமைக்குள் பிரவேசித்திருக்க வேண்டும். The presence of God. ராக்காலத்தில் நிற்கும் ஊழியரே, come bless the Lord, all ye servants of the Lord, who stands by night in the house of the Lord. Lift up your hand in the holy place. Come bless the Lord, come bless the Lord. பழைய ஏற்பாட்டிலே அப்படி ஒரு பாடல் தீர்க்கதரிசனமாய் நமக்கும் உரியதுதான். ராக்காலத்தில் நிற்கும் ஊழியர் கர்த்தருடைய சமூகத்திற்கு வருவார்கள். சர்வெண்ட் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய ஊழியர்களாய் அவர் ஆராதனை செய்வதற்கு அங்கே நிற்பார்கள். எப்பொழுது அந்த பாக்கியம் கிடைக்கும்? ராக்காலத்தில் நிற்கும் ஊழியர்கள். during the night, everyday night. Yes, Jesus only said, இயேசுதான் சொன்ன, பொய் சொல்லவில்லை. everyday cross, take the cross, enter into that. பாடலுக்குள் பிரவேசித்து மகிமைக்குள் பிரவேசிங்கள். கிறிஸ்து விதமாய் பாடுபடவும், அந்த 26ஆம் வசனத்தில் லூக்கா 24:26, பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும், தான் விட்டு வந்த இந்த மகிமையிலே பிரவேசிக்கும், தேவ பிரசன்னத்திலே நுழையவும் வேண்டியதில்லையோ என்று சொல்லி அவர் வேத வாக்கியத்தில் உள்ள எல்லாம் தம்மை குறித்து சொல்லவில்லை, அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இப்படிலாம் அவரை பற்றி விவரித்து காண்பிக்க வேண்டும் என்றால், பாடுகளிலே பிரவேசிக்கிற அந்த மகிமையை சொல்ல வேண்டும் என்றால், வேத வாக்கியங்களெல்லாம் விவரித்து காண்பித்தோம் என்றால் உங்களுக்கே கூட கொஞ்சம் சலிப்பு ஏற்படும் என்று நான் தான் பயந்திருக்கிறேன். ஐ டோன்ட் நோ, நீங்கள் இல்லை பேசுங்கள், நான் எவ்வளோ வேணால் கேட்போம் என்று சொல்லுவீர்கள். எனக்கு ஐ டோன்ட் நோ, நான் தெரியவில்லை. நான் உங்களை என்னவா செய்ய விரும்பவில்லை, சோதிக்கவும் நான் விரும்பவில்லை. பட் லிசன் தென், பாருங்கள், வேத வாக்கியங்களே எல்லாம் அவர் என்ன செய்தார்? தம்மை குறித்த சொல்லையில் எல்லாம் எடுத்து விவரித்து காண்பித்தார். பாருங்கள், அத்தருணத்தில் இதெல்லாம் கேட்டுக்கொண்டு வருகிறார்கள் இந்த சீசர்கள். எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? 24ஆம் அதிகாரத்திலிருந்தே அவர்கள் அந்த 13ஆம் வசனத்திலேருந்தே அந்த 2 பேர் என்று வருகிற அந்த அவர்கள் எருசலேமுக்கு அந்த கிராமத்துக்கு, எம்மா கிராமத்துக்கு போனார்கள் என்று அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுகிறது. அங்கே இருந்து பேசிக்கொண்டு வருகிறார். எம்மாவு இடத்துக்கு போவது என்று சொல்வது பல மைல்கள் ஆகும். பல மைல் தூரத்திற்கு வரைக்கும் பேசிக்கொண்டே போகிறார். அப்பொழுது பாடுபட்டு மகிமைக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்ற சத்தியம் அப்படி இருதயத்திலே பட்டுவிட்டது. ஆஹா, தேவ மகிமையை போய்விட்டார் என்று சொன்னோமே, அவர் செத்து போய்விட்டார் என்று சொன்னோம். இப்பொழுதோ மகிமைக்குள் பிரவேசித்திருக்கிறார், தேவ பிரசனத்தில் போனார். அந்த ரகசியம் பாடுபடவும் மகிமைக்குள் பிரவேசிக்கவும் என்பதை விளக்கி காண்பித்தவுடன்
அவளுக்கு விளக்கேற்றியதை போல் தோன்றியது. அடடே, அவர் இல்லை என்று சொன்னோம், ஆனால் பாடுபட்டு மகிமைக்குள் பிரவேசிக்கலாம் என்ற ஒரு தாற்பயத்தை அல்லவா குருவானவர் செய்திருக்கிறார், நமக்கும் அது வேண்டும் அல்லவோ என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அத்தருணத்தில் அந்த 28ஆம் வசனத்திலே, அத்தருணத்தில் லூக்கா 24:28, அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமயமாய் போய்விட்டார்கள். ஓடி வருவது இயேசு என்று கொஞ்சம் விளங்கிவிட்டது. சமயமாய் போய்விட்டார்கள். இடம் ஜேர்னி அந்த பயணம் முடிய போகிறது. சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று. தருணத்தில் அந்த 28ஆம் வசனம், தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் என்ன செய்ய தெரியுமா? அப்புறம் போகிறவர்களை போல காண்பித்தார். இயேசுவுக்கு ஒரு விருப்பம் என்னவென்று சொன்னால், நிரந்தரமாய் அவர்கள் என்னை யாரை வைத்திருக்க வேண்டும், என்னை பெற்றுக்கொள்ளக்கூடிய ரகசியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே ரிசன் உயிர்த்தெழுந்த இந்த பாடியிலே அவர் வந்து அதை தொடர்ந்து கீழே வைத்திருந்திருக்க முடியுமா? அவர் எங்கே போக வேண்டும்? பிதாவோடு வலது வாசலில் அமர வேண்டும். ஆகவே போகிறவரை போல போனார். வெதர் தே லேர்ன் த டீச்சிங், அந்த சொன்ன போதனையை விளங்கி கொண்டார்களா இல்லையா என்பதை காண்பதற்காகவே ஸ்லோலி விட்டு பிரிவதை போல போகிறது போல ஒரு போனார். ஆனால் விளங்கி கொண்டார்கள் எம்மாவூர் சீசர்கள். என்ன விளங்கி கொண்டார்கள்? அவர்கள் அவரை நோக்கி 29ஆம் வசனம், நீர் எங்களுடனே தங்கியிரும் என்று கேட்டார்கள். யாரோட தங்கியிரும்? ப்ளீஸ், எங்களோடையே, எங்கள் எங்களோடையே தங்கியிருக்க வேண்டாமா? தங்கியிரும், இந்த வீட்டில் தங்கிடும் என்று வீட்டை பார்த்து இங்கே தங்கியிருக்க வேண்டும் என்று அவர் கூறவில்லை. ஆனால் நான் வசிக்கிற வீட்டிலே எங்களோடு கூட தங்கியிரும். சாயங்காலம் ஆயிற்றும், பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார். இந்த இப்படி ஒரு கேட்டுக்கொண்டதை ஆண்டவர் செவிமடுப்பாரா? கண்டிப்பாக செவிமடுத்தார். ஆகவே அவர்களுக்கு அந்த ரகசியத்தை இன்னும் கொஞ்சம் முடித்து முழுதுமாய் அவிழ்த்து காண்பித்தார். எப்படி அவிழ்த்து அவர் காண்பித்தார்? அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். ஒவ்வொரு நாளும் உள்ளே போய் கொண்டே இருக்க முடியுமா? ரகசியத்தை சொல்லிவிட்டு போனார். ஒரு முறை இயேசுவார் சொன்னார், இந்த ராத்திரியில் நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு போய்விடுவீர்கள், பட் த ஃபாதர் வில் நாட் லீவ் மீ. என் பிதா என்ன செய்ய மாட்டார், விலகி போக மாட்டார். இப்படி ஒரு மனித ரூபத்திலே இருப்பவர்கள் போவார்கள். ஆகவே அவர்கள் அறிய வேண்டிய தெய்வ பிரசன்னத்தை, அந்த ரகசியத்தை, த லாஸ்ட் பார்ட்டை அவள் அவிழ்த்து காண்பிக்கிறார். எப்படி அவர் காண்பிக்கிறார்? அவர்களுடைய அவர் பந்தியிருக்கையிலே அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அன்று ராபோஜனத்திலே இயேசு இந்த சீசலோடு உட்கார்ந்து பிட்டு கொடுத்தார் என்று அப்பொழுது சொன்னாரே அந்த வார்த்தைகள் நாம் படித்துமே. அந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே, தான் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டார், என்னை நினைவுறும்படி செய்யுங்கள் என்று அவர் சொன்னாரே, அதை அவர்கள் உணர்ந்தார்கள். பிட்டு என்று சொல்வது உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரம் என்று சொன்னார். புரோக்கன், நொறுங்குண்ட சரீரம், கிராஸ் லைஃப், சிலுவையினுடைய வாழ்க்கையிலே நொறுங்குண்ட அந்த பங்கை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை, ஹல்லேலூயா, இப்பொழுது நம் கண்கள் திறக்கப்படுமா? எப்பொழுது? when you take the cross, சிலுவை எடுக்கும் பொழுது, when you go through the suffering of Christ, கிறிஸ்துவுடைய பாடுகளில் பங்கு வரும் பொழுது, your eyes should be open. நான் பாடினமே ஒரு பாடல், கண்களை திறந்திடும் இயேசுவை காணனும், அவர் அண்டை நெருங்கி எம்மன்பை ஊற்றனும். அது ஆராதனை அவள் பெற்றாள். சாத்தியம் அவரை கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். கண்டார்கள் என்று சொல்வதை விட அறிந்தார்கள் என்று சொல்வது, இந்த ஸ்பிரிட் தன் ஆவிலே அவரை நெருக்கமாய் அவருடைய பிரசன்ஸை உணர்ந்தார்கள். உடனே அவர் இந்த சத்தியத்தை அறிந்த உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். ஏன்? காட், தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்தை விரும்பின இவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த பாடம் போய்விட்டது என்று அவர் அறிந்தவுடனே, கண்கள் திறக்கப்பட்டது என்று கண்டவுடனே, ஹல்லேலூயா, உன் கண்கள் திறக்கப்பட வேண்டாமா? அந்த சிலுவையின் பாதையினுடைய மேன்மை அறிய வேண்டாமா? குரு சென்ற பாதையில் நானும் செல்ல வேண்டும். ஏஸ், மாதிரியைத்தான் வைத்து போனார். ஃபாலோ இஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ், அவர் அடித்த உடலை பின்பற்ற வேண்டாமா? அவர் ஐஸ் வுட் பி ஓப்பன்.
அவரோடு பாடுபட்டால் அவரோடு பிழைத்திருப்போம். அவரோடு நாம் மரித்தால் அவரோடு பிழைத்து பாடுபட்டால் அவரோடு ஆளுகை செய்து க்ளோஸ் வித் காட். இயேசு தன் பிதாவோடு கூட ஆளுகை செய்வதற்கு வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். தட் மீன்ஸ் வலது பார்சம் என்று சொல்வது ரூலிங். நீ என்னுடைய மகன், உன்னை ஜனிப்பித்தேன், என் அருகில் வந்து உட்கார் என்று சொல்லும் பொழுது ஒரு இருப்பு கோலை கொடுத்து அவர் ஆளுகை செய்ய என்று அவர் சொன்னாரே, அந்த ஆளுகையை வில் பி க்ளோசர் வித் காட். தேவனோடு சேர்ந்திருந்து ஆளுகை செய்கிற பங்கை கொடுப்பார், சம பங்கை அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. சீசர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். அப்படி அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவரை அறிந்த இடத்தை எப்படி சொல்கிறார்கள்? 32ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர்கள் ஒருவரை நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது, இப்பொழுது நான் சொல்லுவதைப் போலவே உங்களுக்கு விளக்கி காட்டின பொழுது என்ன நடந்திருக்க வேண்டும்? உன் கண்கள் திறந்திருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு சத்தியத்தை அறிந்து கண்கள் திறந்திருந்திருக்க வேண்டும். எந்த சத்தியம்? நம்மோடு அவர் என்ன செய்வார்? தங்கி இருப்பார். என்ன செய்வார்? இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று இல்லாமல் நோ கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவமே இல்லை. என்னிடத்திலிருந்து என்னுடைய பைபிளை, ஆங்கில பைபிளை எழுதி வைத்திருப்பேன். லார்ட் டேக் மீ அவே எனிதிங் பட் நாட் யூ. மன்றி நீர் அல்லாமல், நீர் ஒருவரே தவிர எது வேணாலும் இழப்பதற்கு ஆயத்தம், அதெல்லாம் எடுத்துக்கொள்ளட்டும் என்று நான் போட்டிருப்பேன். அதை பெற்றுக்கொள்ளாத ஒரு கிறிஸ்தவனா அவன் வாழ முடியுமா? இந்த கடைசி நாட்களிலே என்னென்னமோ சேதங்கள், என்னென்னமோ இயற்கையினுடைய சீற்றங்கள், என்னென்னமோ துன்பங்கள், என்னென்னமோ நோய்கள் வந்து கொண்டிருக்கிற நாட்களிலே அவன் பிழைப்பு கிடைத்த காரியத்தை சிக்கி சீரழிந்து போவான். இவன் என்ட்ரு நின்றது க்ளோரி, மைமைக்குள் பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திற்கு போவான். இன்னும் அவன் தன்னுடைய பாடுகளையே யோசித்து கொண்டே இருப்பான். அவன் நல்ல பொற்சேவனாய் இருப்பான், சேவனாய் இருந்தான், அவன் வீரனாய் வந்தான், உண்மைதான். ஆனால் இப்பொழுது அவன் பிழைப்பிற்கு கிடைத்த காரியத்தை சிக்கி கொண்டான். தெய்வ கிருபையிலே அவன் பலப்படவில்லை. அவன் பலப்பட்டு கர்த்தருடைய சமூகத்திற்குள் பிரவேசிக்கும் பாக்கியத்தை அவன் அடையவில்லை. கண்கள் அவர்களுக்கு திறந்து விட்டது. அவர்கள் என்ன சொன்னால், வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையோ? இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயத்தை இப்படி திறந்து காண்பித்து அவர் இருதயம் கொழுந்து விட்டு எரிவதை போல் ரோம கத்தோலிக்கர் ஒரு ஃபோட்டோ வைத்திருப்பார். இப்படி திறந்திருப்பார், இப்படி ஆசீர்வதிப்பதை போல் ஒரு விரல் நீட்டியிருக்கும், இருதயம் கொழுந்து விட்டு எரியும். எப்படியோ ஐ டோன்ட் நோ, கொஞ்சம் விளங்கி கொண்டவர்கள் அதை போட்டிருப்பார்களோ எனக்கு தெரியல. ஆனால் அந்த படத்தை நான் ஏற்றுக்கொள்வதில்லை, அதுதான் அதை போய் வணங்குவதும் இல்லை. ஒன்லி பிக்சர், அது படம், அது எத்தனை விளங்கி கொண்டார் என்பதும் எனக்கு தெரியவில்லை. அவர் இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிந்த பிதா என்னை விட்டு போக மாட்டார் என்று சொன்னாரே, என்னோடு இருப்பார் என்று சொல்லி கூடவே அவர் ஆள் வடிவத்தில் வந்தார். தென் ஆவியாக இருக்கிறார். இந்த ஸ்பிரிட் ஆவிலே தன்னோடு கொண்டவரை சொன்னாரே, அந்த செய்தியை அவர்களுக்கும் கொடுத்து விட்டார். எங்களுடைய இருதயம் என்ன செய்தது? கொழுந்து விட்டு எரிந்தது. இந்த கொழுந்து விட்டு எரியும் வாழ்க்கையை இந்த லாஸ்ட் 41 years, 41 ஆண்டுகளாக வாழ்கிறேன். ஐ வாஸ் born again. நான் மனம் திரும்பி 52 வருடம் ஆகிவிட்டது. தட்ஸ் ஓகே. பட் நவ் லாஸ்ட் 42 years மை ஹார்ட் இஸ் burning with him. அவரை தங்குகிற வாசஸ்தலமாய் எரிந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் எத்தனை உபத்திரமோ அல்லது நாசவசமோ பட்டயமோ துன்பமோ பிரிவினையோ சேதனமோ யார் என்ன செய்தாங்களோ, இது செய்ததோ அது செய்ததோ, அமர்ந்திருந்து பார்த்து கொண்டே இருந்தேன். வித் மை ஜீசஸ், இயேசுவோடு இருந்து நான் கண்டேன். என் வீட்டை விட்டு நான் துரத்தப்பட்டவன், ஒரு குட் சமாரிட்டன் ஃபெலோஷிப் ஜிஎஸ்எஃப் என்று அங்கிருந்து வெளியே வந்தவன். என்னென்னமெல்லாம் நடந்தது, இங்கே நடந்த சேதங்கள் கிளைமேக்ஸ் என்று சொல்வார்கள், அது போன்று கிளைமேக்ஸான உச்சகட்டமான துயரங்கள். ஜீசஸ் வாஸ் வித் மீ. இயேசு என்னோடு கூட இருந்தார். ஹிஸ் பிரசன்ஸ், அவருடைய சமூகம் என்னை தாங்கியது. நத்திங், ஐ லாஸ்ட் நத்திங், ஒன்றும் இழக்கவில்லை. ஒரு தலையில் முடி கூட கீழே விழவில்லை. அவர் சொன்னார், நீ எல்லோராலும் பயக்கப்பட்டாலும் நீயோ ஊன்னுடைய பொறுமையினாலே உன் ஆத்மாவை காத்துக்கொள், உன் தலையில் முடியில் ஒன்றாயிலும் கீழே விழாது என்று இந்த இதே லூக்காளுன்னு அந்த சுசேஷத்தில் அந்த 20 வசனம் நோய் அவர் அங்கே என்ன சொல்லுவார்?
உங்களுடைய 17ஆம் வசனம், 21ஆம் வசனம் அதிகாரம் 17ஆம் வசனம், 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஏன் 16ஆம் வசனம், பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் கட்டி கொடுக்கப்படுவீர்கள். இயேசு தன் கூடவே இருந்தவனால் கூடவே புசித்தவன் குதிங்காலை தூக்கினானே, அதுபோல் கட்டி கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை கூட செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் எல்லோராலும் பயக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அவ்வப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் 2 மனுஷன் பயத்ததை தாங்க முடியாமல் சுருண்டு போய் விடுகிறீர்களே, நியாயமா? குருவை பின்பற்றியுள்ள நீங்கள் எப்படி எல்லோராலும் பயக்கப்படுகின்ற இடத்திற்கு உங்களால் நிற்க முடியும்? காலாட்களோடு நடக்காதவர்கள் எப்படி குதிரையோடு சேர்ந்து ஓட உங்களால் முடியும்? ஆகவே சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் மனம் புண்படுகின்ற ஜனங்கள் என்னவென்று சொல்வது, இவர்கள் சிலுவை எடுக்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஐ டோன்ட் பிலீவ் தேட். நம்பவில்லை. மை ஜீசஸ் ஆர் நாட் லைக் தட். ஐ ஆம் நாட் லைக் தேட். எஸ், கிராஸ் பேரிங் பீப்புள் கண்டதற்கெல்லாம் மனம் புண்புடையவர்களாக இருக்க மாட்டார்கள். அதற்காக எனக்கு யாருமே இடரல் செய்யவில்லை என்று அல்ல, வீட்டில் ஒருவருக்கு இடரலே ஒத்துரும் இல்லை என்றெல்லாம் அல்ல. ஐ ஆம் பீங் harmed in many ways. பட் நல்ல போர்ச்சவனாய் தீங்கு அனுபவிக்கிறேன். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பயக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு நிறைவேற வேண்டுமா? அல்லேலூயா. நிறைவேற வேண்டும். இதெல்லாம் எனக்கு நிறைவேறினது என்று நான் டிக் பண்ணி வைத்திருக்கிறேன். ஆனாலும் உங்கள் 18ஆம் வசனம் சேர்ந்து சொல்லுங்கள். ஆனாலும் உங்கள் தலைமையில், சத்தமாக சொல்லுங்கள். உங்களுக்கு தான் விழலை பிறகு, அதனால தான் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லாதீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாயிலும் அழியாது. அல்லேலூயா. ஆங்கிலத்தில் ஒன்றாயிலும் கீழே விழாது என்று சொன்னாங்க. அழிவது என்று சொன்னாலும் அந்த முடியை எடுத்து மண்ணுக்குள்ளே புதைத்து நார வைத்து அப்புறம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அது அல்ல. கீழே விழக்கூட விட மாட்டார். ஒரு முடி கீழே விழக்கூட விட மாட்டார். அன்று ஒருவன் கூவிக்கொண்டே போனான். 100 கிராம் தலைமுடி 50 ரூபாய், 100 கிராம் தலைமுடி 50 ரூபாய்க்கு வாங்கிக் கொள்கிறோம், 100 கிராம் தலைமுடி 50 ரூபாய் வாங்கிக் கொள்கிறோம் என்னவன் அவன் சொல்லிக்கொண்டே போகிறான். கீழே விழுந்த முடிக்கு கூட ஒரு மதிப்பு வைத்திருக்கிறான். நாமும் என்ன செய்கிறோம்? ஒரு முடி கூட என்ன செய்யாது, அவர் அனுமதி இல்லாமல் கீழே விழாது என்று சொல்கிறோம். அல்லேலூயா. கீழே விழுந்ததா? எனக்கு தெரியும் விழவில்லை. நீங்கள் என்னோடு கூட உத்தரவத்தில் இருந்தவர்கள் நீங்களே என்று இயேசு சொன்னதை போல், தேன் உங்களுக்கு தெரியுமா, என் தலையில் ஒரு முடி கூட கீழே விழவில்லை. அல்லேலூயா. தட் இஸ் மை காட். அதுதான் என் ஆண்டவர். பாடுபட்டு மகிமைக்குள் பிரவேசிக்கிற அவருடைய சமூகத்தை இழக்காத வாழ்க்கையை வாழ வேண்டுமே. அவர் வரும் வரைக்கும் நினைவு கூர்ந்து அவரை வாழ வேண்டுமே. தினசரி நினைவு கூர்ந்தால் திதி அல்ல, செத்த பிறகு என்றைக்கு ஒரு நாள் சொல்லுகிற திதி அல்ல, என்றைக்கு ஒரு நாள் நடத்துகின்ற குட் ஃப்ரைடே அல்ல, செத்துப்போன நாள் என்று சொல்லுகிற குட் ஃப்ரைடேயா அனுசரிப்பதே இல்லை. யார் கேட்டார் உங்களுடைய இந்த அனுசரிப்பை? இயேசு கேட்டாராம். டெய்லி டேக் த கிராஸ், டை வித் ஹிம் டெய்லி. அவரோடு தினசரி மறித்து அவரோடு சேர்ந்து பிழைத்து வாழுங்கள். அந்த இருதயத்திலே கொழுந்து விட்டு எரிகின்ற அந்த சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டார்களே, நீங்களும் பெற்றுக்கொண்டால் இன்று எரிகின்ற அந்த கொழுந்து விட்டு எரிகின்ற அந்த அவருடைய பிரசனம் காலமெல்லாம் கொழுந்து விட்டு எரியும்படி நல்ல சீசனாய், சிலுவை எடுக்கக்கூடிய சீசனாய், குருவே நீ சென்ற அதே பாடுகளின் வழியில் நானும் நடந்து செல்வேன், நல்ல பொற்சவனாய் வருவேன், பிழைப்பு கெடுத்த காரியத்தில் சிக்கிக்கொள்ள மாட்டேன், துன்பத்தில் போய் சோதனையில் போய் சிக்கிக்கொள்ள மாட்டேன். நோ ஐ வாண்ட் டு தட். இயேசுவே நீ அப்படி போய் சிக்கிக்கொண்டே, ஒரு நாள் சிக்கவில்லை. நீரோ பிதாவை பார்த்தே போய்கொண்டே இருந்தீர், பிதாவை பிதாவை என்று சொன்னீர். அவர் வேண்டும் மகிமைக்குள் பிரவேசித்து வாழ கிருபை தாரும் என்று கேளுங்கள். லீவ் தேன், வாழ்க்கை வாழுங்கள். அப்பொழுது உங்களுடைய வெளிச்சத்தை கண்டு மற்றவர்களும் வருவார்கள். இந்த வாழ்க்கை எங்களுக்கும் வேண்டுமென்று கேட்பார்கள். வந்து பாருங்கள், நாங்கள் இயேசுவை கண்டோம், நீங்களும் வந்து கேளுங்கள் பாருங்கள் என்று சொல்லி அழைத்து வரலாம். அப்படித்தான் நாம் ஜாக்கிரதையாய் நல்ல சீசர்கள் வரக்கூடிய ஒரு சபையாய் கட்டுவதற்கு விரும்புகிறோம். அப்படி ஆண்டவர் கிருபை செய்வார். ஜெபம் செய்வோம். அவருடைய மேஜைக்கு முன்பாக நாம் வந்திருக்கிறோம். ஒரு சின்ன டேபிள் இங்கே இந்த சேர்லேயே அதை வைக்கப்படும். நீங்கள் உங்களை சோதித்திருந்து, சிறுபள்ளியில் யாரும் வந்துவிடக்கூடாது, உங்களை சோதித்திருந்து இந்த அப்பத்திலும் ரசத்திலும் புசித்து பானம் பண்ண கடவுள்.